வெல்கம் டு டாஃபைஸ். நான் உங்கள் முத்து. ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் 2025 உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அரித்மெட்டிக் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வான்ஸ் மேக்ஸ்ல என்னென்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஜாமெட்ரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஜாமெட்ரி அப்படின்னா எனக்கு இது தெரியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். எனக்கு ஜாமெட்ரியோட பேசிக் ஐடியாவே தெரியாது, அப்ப நான் அந்த வீடியோ பார்க்க வேணாமா அப்படின்னா இந்த வீடியோவை அப்ப நீங்க முழுமையா பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த பேசிக் ஐடியா தெரியலனாலும் பரவாயில்ல, இதுல கேட்கிற சம், இந்த என்டிபிசில கேட்ட சம்ஸ் அப்படின்றது புரிஞ்சா போதும் தானே நம்மளுடைய அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். புரிஞ்சா ஜாமெட்ரி. அடுத்த டாபிக் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சோ ரெண்டையுமே என்ன பண்ண நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்ப ஜாமெட்ரி அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க. இப்ப நம்மளோட பிடிஎஃப் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா ஹார்ட் சம்ஸ்ல இருந்துதான் நம்மளுக்கு ஈஸியான சம்ஸ் அப்படின்றது. முதல் 2 சம் 3 சம் அப்படின்றது ஓரளவு மாடரேட்டா தான் இருக்கும். அடுத்து போக போக ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இருக்கும். சரியா? இப்ப இந்த சம் பாருங்க. 2 tangents AB and AC drawn from a external point A. எக்ஸ்டர்னலா ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுல இருந்து 2 டேஞ்சன்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா வரைய போறோம். சரியா? அப்ப சர்க்கிள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதோட எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்னன்னா 2 டேஞ்சன்ட் அப்படின்றது இருக்கு. எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பேர் கொடுத்துறாங்க A அப்படின்றது எக்ஸ்டர்னல் பாயிண்ட், AB அண்ட் AC அப்படின்றது நம்மளுடைய டேஞ்சன்ட். ஓகே, அடுத்து வேற டேட்டா என்ன டேட்டா கொடுத்துட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட், to a circle with center O. இந்த சர்க்கிளுடைய சென்டர் அப்படின்றது என்னன்னா O அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது AB ஓட வேல்யூ 30 சென்டிமீட்டர், BC ஓட வேல்யூ 24 சென்டிமீட்டர். then find the radius of the circle. சர்க்கிளுடைய ரேடியஸ் என்னன்றது கேள்வி. AB ஓட வேல்யூன்றது 30 சென்டிமீட்டர், BC ஓட வேல்யூ அப்படின்றது நமக்கு என்னது 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கரெக்டா? சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் என்ன அப்படின்றது கேள்வி. அவ்வளவுதான், சிம்பிளா கொடுத்துருக்கான டேட்டா. கொஞ்சம் சால்வ் பண்ணும்போது ஒரு 2-3 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த சம்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னா இப்ப நான் அதை வரையறேன் பாருங்க. இப்ப O அப்படின்றதுல இருந்து நான் இங்க, அதாவது எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சனும் மீட் பண்ற பகுதி அப்படின்றது எனக்கு 90 டிகிரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரெக்டா? இப்ப இந்த ஆங்கிள் நான் ஆல்பா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது 90 டிகிரி, இது ஆல்பா. சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள்ன்றது 180 டிகிரி. அப்ப இந்த இடம்ன்றது 180 மைனஸ் ஆல்பாவா இருக்கும். நான் வேற ஒரு கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன், தீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்டா நான் வச்சுக்கிறேன். கரெக்டா? கிளியர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப இதுவும் ரேடியஸ், இந்த இடத்துக்கு வந்தாலும் ரேடியஸ். அப்ப இந்த 24ன்றது இங்க 12, இங்க 12 என்ன ஆகும், 2 ஈக்குவலா செப்பரேட் ஆகிறோம். புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. இப்ப இந்த இடத்துல வர மீட் பண்றது 90 டிகிரில எனக்கு என்ன ஆகும், மீட் ஆகும். அப்ப இதுவும் எனக்கு 90 டிகிரி. அப்ப இது 90 டிகிரி, இது தீட்டா. அப்பனா ரிமைனிங் இங்க இருக்கிறது எனக்கு என்னவா இருக்கும், ஆல்பாவா இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு பக்கம் 90 டிகிரி, இன்னொரு பக்கம் தீட்டா அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆல்பாவா தானே இருக்கணும். கரெக்டா இல்லையா? ரெண்டு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளோட இன்டீரியர் கூட்டினா 180 டிகிரினா ரிமைனிங் இருக்கிற 180 மைனஸ் தீட்டா தான் சொல்லுவோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன வச்சுக்கிட்டோம், ஆல்பா அப்படின்றது வச்சுக்கிட்டோம். அப்ப இங்க இருக்கிறது ஆல்பா 90 டிகிரி தீட்டா, இங்க இருக்கிறது ஆல்பா 90 டிகிரி தீட்டா. அப்ப இது எனக்கு என்னது, 2 சிமிலர் ட்ரையாங்கிள். கரெக்டா இல்லையா? எது 2 சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா பி அப்படின்றது பி, இதை நான் எம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பி எம் ஏ இந்த ட்ரையாங்கிளும். சரியா? அடுத்து வேற எந்த 2 ட்ரையாங்கிள் அப்படின்னா பி இருக்கிற இடத்துல ஆங்கிள் என்ன இருக்கு, பி எம் ஏ. பி இருக்கிற இடத்துல இது ஆல்பா அப்படின்னா இந்த பகுதி நமக்கு என்னவா இருக்கும், தீட்டாவா இருக்கும். ஏன், இது ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி, சாரி 90 டிகிரி. ஆல்பா பிளஸ் தீட்டான்றது 90 டிகிரி. அப்ப ஆல்பா ஒரு பக்கம்னா தீட்டா ஒரு பக்கம் கண்டிப்பா இருக்கதான் போகுது. கரெக்டா இல்லையா? இந்த வேல்யூன்றது தீட்டா. சோ இங்க இருக்கிற வேல்யூன்றது O அப்படின்றதுல இருக்கு. எம்ல 90 டிகிரி இருக்கு, அகைன் எம்ல 90 டிகிரி இருக்கு. அங்க இருந்து மேல ஆல்பான்றது பில இருக்கு, சோ பில இருக்கு. கரெக்டா? இப்ப ட்ரையாங்கிள் பிஎம்ஏவும் ட்ரையாங்கிள் ஓஎம்பி அப்படின்றதும் நமக்கு என்னது, சிமிலர் ட்ரையாங்கிள். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? இதோட நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது பாருங்க. அடுத்து இந்த ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த பெரிய ட்ரையாங்கிள் இது 12, இது 30 அப்படின்னா இந்த எம்ல இருந்து இந்த ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் அப்படின்றது 9000 மைனஸ் 144 ஸ்கொயர் ரூட் ஆஃப், கரெக்டா, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 756. கரெக்டா இல்லையா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்,
அது ஹைபாட்டன்ஸோட வேல்யூ 30, ஒரு சைடோட வேல்யூ 12னா இன்னொன்னு வந்து இதோடைய ஸ்கொயர் மைனஸ் இதோட ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சரியா? இப்ப நான் எழுதுறேன், கவனிச்சுக்கோங்க. பெரிய ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த பெரிய ட்ரையாங்கிள் 90க்கு ஆப்போசிட்ல எனக்கு என்ன இருக்குன்னா 30ன்னு இருக்கு. டிவைடட் பை சின்ன ட்ரையாங்கிள் 90க்கு ஆப்போசிட் எனக்கு என்ன இருக்குன்னா ஆர் ரேடியஸ்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? ரெண்டாவது, பெரிய ட்ரையாங்கிள் தீட்டாக்கு ஆப்போசிட்ல √756 அப்படின்னு இருக்கு. டிவைடட் பை சின்ன ட்ரையாங்கிள் தீட்டாக்கு ஆப்போசிட்ல 12 அப்படின்னு இருக்கு. சோ இதை மட்டும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரேடியஸ் அப்படி ஈஸியா கிடைச்சிருமா? இப்ப இந்த எந்த இடத்துல ஆல்பா டீட்டான்றது நம்ம போடுறோம் அப்படின்றது தெரிஞ்சா போதுமான அளவு தான் இந்த சம்க்கு. சோ அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். 756 எதெல்லாம் காமனா வெளியில எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 9 வெளியில எடுக்கலாம். 9 இன்ட்டு 9 72, ரிமைனிங் 3 9 36. அகைன் மறுபடியும் 9 இன்ட்டு 4 இன்ட்டு 21. இதை நான் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில எடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு 2 இன்ட்டு √21 டிவைடட் பை 12 அப்படின்றது கிடைச்சிடும். இப்ப இதுல எதெல்லாம் காமனா இருக்கு கேன்சல் பண்றதுக்கு? இந்த பக்கம் 30 டிவைடட் பை r அப்படின்றது இருக்கு. 3 கேன்சல். அடுத்து 10 I 2 10 2 கேன்சல். அப்ப I 12 60. அப்ப எனக்கு ரேடியஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை √21. கரெக்டா? இப்ப இந்த √21 ரூட் விட்டு நான் வெளியில எடுக்கிறது எப்படி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேணாம். 21ன்றது எங்க வரப்போகுது அப்படின்னா 4 ஸ்கொயருக்கும் 5 ஸ்கொயருக்கும் நடுவுல தான் இருக்கு. இது 16, அது 25. சோ அப்ராக்சிமேட்டா நான் 4.5 நான் எடுத்துக்க போறேன், அவ்வளவுதான். அப்ப 4.5 நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நியூமரேட்டர் 60 டிவைடட் பை 4.5 இதுல 45 இன்ட்டு 10 எழுதிக்கலாமா? இப்ப இதை சால்வ் பண்ணா இது 15 இன்ட்டு 4, இது 15 இன்ட்டு 3. சோ 40 டிவைடட் பை 3. சோ 40 டிவைடட் பை 3 அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னது? 1 3 3, ரிமைனிங் 1 3 9. சோ 13.33 சொல்லிட்டு அப்ராக்சிமேட் ஆன்சர் அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இதை நான் ஹோல் நம்பரா எழுதுனேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் அப்படின்றது 13. அவ்வளவுதான். சரியா? நான் இருக்கிறதுலயே இன்னைக்கு நான் கொண்டு வந்த சம்ல இருக்கிறதுலயே மாடரேட் சம் நான் இதுதான் சொன்னேன். ஆனா இந்த சமுக்கு நான் எங்க ஆல்பா டீட்டா போடணும் அப்படின்றது தெரியணும் ஒண்ணு. இன்னொன்னு எது சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் அப்படின்றது தெரியணும் 2. இந்த 2 விஷயம் தெரிஞ்சாலே நம்ம இந்த மாதிரி ஒரு மாடரேட் சம்மே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். அப்ப இதுக்கப்புறம் வர சம்லாம் இன்னும் ஈஸியா தான் இருக்கும். சரியா? சால்வ் பண்ணி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. லெட் C be the circle. சர்க்கிளுடைய பேரு C. ஓகேவா? வித் சென்டர் O, அதோட சென்டர் அப்படின்றது O. லெட் AB be the tangent to the C. சரியா? AB அப்படின்றது எனக்கு என்னன்னா சர்க்கிளுடைய டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் Cன்ற சர்க்கிள், இதோட சென்டர் அப்படின்றது O. சரியா? ஏபின்றது நமக்கு என்னன்னா டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. எங்க ஏ எங்க பி. நெக்ஸ்ட் அடுத்தது. ஓகே, ஏபி டச்சஸ் தி சர்க்கிள் அட் பாயிண்ட் பி. லெட் எக்ஸ் பி த 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் சி. சரியா? இப்ப ஏபில இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ இது பி அப்படின்றது டான்ஜென்ட், இந்த சர்க்கிளை டச் பண்ற பாயிண்ட் அப்படின்றது பி அப்படின்னு சொல்லியாச்சு. எக்ஸும் ஒய்யும் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? எக்ஸ் அண்ட் ஒய். நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லிருக்காங்க? லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி த 2 பாயிண்ட்ஸ் ஆன் த சி. சினா நமக்கு என்னதுங்க சர்க்கிள தான் சி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது ஆங்கிள் ஏபிஎக்ஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. கரெக்டா? இப்ப ஆங்கிள் ஏ எங்க இருக்கு பாருங்க, ஏபிஎக்ஸ். அப்ப இங்க வர சரியா? ஏபிஎக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 50 டிகிரி அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா இல்லையா? ஓகே, அப்ப இது 50 டிகிரி மாதிரி இல்ல, கொஞ்சம் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட நேம் அப்படின்றத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற எக்ஸும் இந்த இடத்துல இருக்கிற ஒய்யும் நான் என்ன பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகே, இப்ப இந்த இடத்துல இருக்கிறது எக்ஸ், இந்த இடத்துல இருக்கிறது ஒய். சரியா? அப்ப இங்க வர்றது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு 50 டிகிரி. இப்ப நான் 50 டிகிரிக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்த மாதிரி, ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் வரைஞ்சாச்சு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன சொல்லிருக்காங்க? பிபிஒய். ஓகே, பிபிஒய் இப்ப இதுக்கு வருது. சரியா? பிபிஒய் இதோட வேல்யூ அப்படின்றது என்ன கொடுத்துறாங்க 60 டிகிரி. இதோட வேல்யூன்றது நமக்கு என்னது 60 டிகிரி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வேற. தென் பிஎக்ஸ்ஒய். பிஎக்ஸ்ஒய் இதானே PXY. அப்ப எந்த ஆங்கிள் கேக்குறாங்க? இந்த ஆங்கிள் கேக்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வேற என்ன கேட்டிருக்காங்க? PYX. PYX இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது என்ன டைப் ஆஃப் தியரம் அப்படின்னா
ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க 60 அப்படின்னா இதோட வேல்யூ 60, இங்க 50னா இதோட வேல்யூ 50, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இதானே கேட்டிருந்தான். அப்ப இந்த இடத்துல 60, இந்த இடத்துல 50. சோ என்னோட ஆப்ஷன் ஏ அப்படின்றதா என்னுடைய ஆப்ஷன். எக்ஸான ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தான், அவ்வளவுதான். சரியா? இந்த டயக்ராம் அப்படின்றத நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது, லெட் சி பி த சர்க்கிள் O and AB, sorry, O, the center O, AB is the minor arc on C. ஓகேவா? இப்போ அகைன் மறுபடியும் ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளுடைய பேரு சின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சென்டர் ஓன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஒரு மைனர் ஆர்க் அப்படின்றத நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது ஏ, இது பி. இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா ஆர்க், இதுதான் நமக்கு என்னது மைனர் ஆர்க். ரொம்ப சின்னதா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது மேஜர் ஆர்க், அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே, எஸ் பி த பாயிண்ட் ஆன் த மைனர் ஆர்க். மைனர் ஆர்க்ல இருக்க பாயிண்ட் வந்து வேல்யூ என்னது, எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆர்க் ஏபி. ஏபி சப்ஸ்டன்ட் ஆங்கிள் 120 டிகிரி அட் ஓ. ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஏஎஸ்பி. சரியா? இப்ப இங்க இருந்து சென்டருக்கு ஒரு லைன், எஸ்ன்றது எங்க இருக்கா, இந்த இடத்துல இருக்க மைனர் ஆர்க்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எங்கனாலும் வரைஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப கேள்வி என்னன்னா, இது சென்டர்ல 120 டிகிரி எடுக்குதுன்னு சொல்லியாச்சு. இந்த ஏஎஸ்பியோட வேல்யூ என்ன அப்படின்றத நமக்கு கேள்வி. சோ டைரக்ட் ஆன்சர், இதெல்லாம் டைரக்ட் ஆன்சர். சரியா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது தீட்டா. சரியா? இது தீட்டா, இது தீட்டானா இது 2 தீட்டா, இது தீட்டானா இது தீட்டா பை 2. இதை இன்டு 2 போட்டா இங்க நமக்கு கிடைக்க போகுது. அப்ப நான் இந்த இடத்துல நான் ஒண்ணு வரையறேன் அப்படின்னா இதோட வேல்யூன்றது நமக்கு என்னது, 60 டிகிரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? செகண்ட் பாயிண்ட், இதையும் இந்த எஸ்ஐயும் கூட்டினா 180ன்றது நமக்கு வரணும். அப்ப 60 பிளஸ் ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, 120 டிகிரி. சோ ஆப்ஷன் ஏ. சரியா? அவ்வளவுதான் தீரும். சரியா? ஒரு சர்க்கிளை வரைகிறேன், இது 120. சரியா? அப்ப மேல இருக்கிறது 60, மேல இருக்கிறது 60 அப்படின்னா இதையும் கூட்டினா 180ன்றது எனக்கு வரணும். அப்ப இதோட எதை கூட்டினா எனக்கு 180 வருமோ அதான் நம்மளுடைய ஆன்சர். இவ்வளவுதான் சம். நீங்க ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸையோ, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனையோ, இல்ல HCFLCயோ, டைம் அண்ட் டிஸ்டன்ஸையோ இவ்வளவு வேகமா நம்ம என்ன பண்ண முடியுது, சால்வ் பண்ண முடியாது. ஆனா இவ்வளவு வேகமா இங்க சால்வ் பண்ணணும்னா இந்த ஃபார்மட் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சு இருக்கணும். புரிஞ்சா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது, two tangents AB and AC are drawn on a circle from external point A. வெளியில ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுல இருந்து ஏபி ஏசின்ற ரெண்டு பாயிண்ட் அப்படின்னு வரையறேன். இதுதான் அந்த சர்க்கிள். சரியா? எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஏ அப்படின்றது இருக்கு. இதுல இருந்து ஏபி ஒண்ணு, இன்னொன்னு எனக்கு என்னது ஏசி ஒண்ணு நான் என்ன பண்றேன், டிரா பண்றேன். சரியா? இது ஏ பி, இது ஏ சி. சரியா? நெக்ஸ்ட் வேற என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? அடுத்து okay, so which is 6 cm away from its center O. If the radius of the circle is 3, then what is the measure of angle OBC? சரியா? சென்டர் O ல இருந்து இந்த பாயிண்ட் A ன்றது எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கான், 6 cm தள்ளி இருக்கு. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது 3. O சரி, அடுத்த கேள்வி என்னது, ஆங்கிள் OBC. OBC. அப்ப இப்படி ஒரு கோடு நான் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் தான் நமக்கான கேள்வி. புரிஞ்சா? கிளியரா? இதுதான் நம்மளுடைய சம். இங்க பாருங்க, இந்த சம் இன்னும் ஈஸியா நம்ம என்ன பண்ணிட முடியும், சால்வ் பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது 90 டிகிரில போய் டச் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஆர். இந்த இடத்துல அதை விட பாதியா இருக்கு. இது நம்ம எங்க பார்த்திருக்கோம், இது நம்ம எங்க பார்த்திருக்கோம்னா 30, 60, 90. இது ஏ அப்படின்னா இது A√3, இது 2A. அப்ப 90க்கு ஆப்போசிட்ல இருக்குது 2A, 30க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது அதுல பாதியா தானே இருந்திருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்ப கண்டிப்பா இந்த ஆங்கிள்ன்றது நமக்கு என்னது இருக்கு, 30 டிகிரியா தானே இருந்திருக்கணும். 90க்கு ஆப்போசிட்ல இருக்குது 2Aனா 30க்கு ஆப்போசிட்ல இருக்குது 3. சரியா? அடுத்து இப்ப இந்த டயக்ராம் பாருங்கவே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வரைஞ்சிருந்தோம். சரியா? இப்ப இங்க பாருங்க, இங்க ஆல்பானா இந்த இடம் ஆல்பா. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த சம்ல இங்க 30 டிகிரி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கேள்விக்கான ஆன்சரும் என்னதான், அப்ப 30 டிகிரி தானே. இந்த இடமும் நமக்கு என்னது, அப்ப அந்த 30 டிகிரி தான். நம்மளோட ஆன்சர் அப்படின்றது 30 டிகிரி. அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? இப்படி ஒவ்வொரு क्वेश्चन போக போக ரொம்ப ஈஸியா வந்துடும். the ratio of the length of the two corresponding sides of the two similar triangle. சரியா? அதோட லென்த்தோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 16:14. the ratio of the area of these two triangle. ஏரியா அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரியா? அவ்வளவுதான். சிமிலர் ட்ரையாங்கிளோட லென்த்தோட ரேஷியோ கொடுத்துட்டு
ஏரியா கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணா முடிஞ்சு போச்சு. 16 ஸ்கொயர் 256, 14 ஸ்கொயர் 196. அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? the areas of the two similar triangle, அதோட ஏரியா அப்படின்றது கொடுத்தாச்சு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட்ஸ்? நீ லென்த்தோட ரேஷியோ கேட்டுக்கோ, ஆல்டிடியூடோட ரேஷியோ கேட்டுக்கோ, மீடியனோட ரேஷியோ கேட்டுக்கோ, சென்ட்ராய்டோட ரேஷியோ கேட்டுக்கோ, நீ எந்த ரேஷியோனாலும் கேட்டுக்கோ. நீ ஏரியா கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். இல்ல இந்த பக்கம் கேட்டு நீ ஏரியா கேட்டிருந்தா அப்படின்னா நான் ஸ்கொயர் பண்ண போறேன். அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துலாமா? 841க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 29, 676க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா அப்படின்னா 26. இவ்வளவுதான் இந்த சம். என்டிபிசி கிராஜுவேட் 2025ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். நான் சொன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் அப்படி இருக்கும், அடுத்து எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். PQRS is a cyclic trapezium. சரியா? அப்ப சைக்ளிக் ட்ரபீசியம்னா ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கிற ட்ரபீசியம் தான் சைக்ளிக் ட்ரபீசியம். இப்படி இருக்க போகுது, அவ்வளவுதான். சரியா? வேற எப்படி வரைய முடியாது, ட்ரபீசியம் மாதிரி வரைய முடியாது. ஏன்னா எல்லா பாயிண்ட் என்னவா இருக்கணும், டச் ஆகி இருக்கணும். இது ஒரு சைக்ளிக் ட்ரபீசியம். இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க? PS பேர் என்ன சொல்றாங்க? PQRS. ஓகே, PS parallel to QR. அப்ப PS அப்படின்றது parallel to QR க்கு parallel இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இஃப் த ஆங்கிள் P அப்படின்றது நமக்கு என்னன்னா 85 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் அதர் ஆங்கிள்ஸ்லாம் என்னடா வரப்போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ரெண்டு விஷயம் இதுல தெரிஞ்சுக்கணும். சைக்கிளிக் குவாட்ரேட்ல ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும். அப்ப எனக்கு Qவோட வேல்யூன்றது எனக்கு என்ன, சரி, ஆரோட வேல்யூன்றது 95 இருக்கணும். இந்த இடத்துல ஆரோட வேல்யூன்றது 95. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்தது இது ஒரு பேரலல் லைன், இது ஒரு பேரலல் லைன். அப்ப இது டிரான்ஸ்வர்ஸ் லைன். அப்ப இந்த இடத்துல இருக்கிறதும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதையும் ஆட் பண்ணா 180 வரும். அவ்வளவுதான், ரெண்டே பாயிண்ட் தான். அப்ப இது 85னா இது 95. சரியா? இத ரெண்ட ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும், அப்ப 180 வரணுமா? சோ இந்த இடத்துல இருக்குது 85. சரியா? அப்ப இதுல Qக்கு பதிலா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 95 வரணும். சோ இது கிடையாது. சோ என்னோட ஆன்சர் 95, 95, 85. அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். கிளியரா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அடுத்தது, let ABCD be the quadrilateral which is satisfy which of the following condition. சரியா? எந்த குவாட்ரிலேட்டரல் ABCDன்றது எந்த குவாட்ரிலேட்டரல்? ஒரு கைட், அதாவது ராம்பஸான்னு கேட்டிருக்கான், இல்ல ட்ரபீசியமா, பேரலோகிராமா, ரெக்டாங்கிளான்னு கேள்வி. சரியா? இந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இந்த ரெண்டுல ஆப்போசிட் சைட்ஸ்ல எதுல வரும்? ட்ரபீசியம்லயே வரலாம், ட்ரபீசியம் அப்படி வரைஞ்சா வரலாம், ராம்பஸ்ல வரலாம், பேரலோகிராம் ரெக்டாங்கிளா வரலாம். ஈச் பேர் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சரியா? ஈச் டயகோனல் ABCD டிவைட்ஸ் இன்டு த கான்ஃப்ளூயன்ட் ட்ரையாங்கிள். ரெண்டு டயகோனல் நான் வரைஞ்சேன் அப்படின்னா கான்ஃப்ளூயன்ட் ட்ரையாங்கிளா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ராம்பஸ்ல ஈக்குவலா வராது. சரியா? அப்ப அது கிடையாது. ட்ரபீசியமா நான் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு கான்ஃப்ளூயண்டா வராது, சிமிலரா வரும். அப்ப இது ரெண்டு மட்டும் தான். இது ரெண்டையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, ரெக்டாங்கிளா இருக்கணும் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு வரலாம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு வந்திருக்க கூடாது. சோ எனக்கு ரெக்டாங்கிள் கிடையாது. சோ என்னோட ஆன்சர் பேரலோகிராம். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கோங்க, ஈச் பேர் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், diagonal ABCD bisect each other. சோ எல்லாமே எதுக்கு எனக்கு ஆப்ட் ஆகுது அப்படின்னா பேரலோகிராமுக்கு ஆப்ட் ஆகுது, இணைகரம். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 5 circles are placed adjacent to one another. சரியா? இன்னொரு முக்கியமான ஒரு क्वेश्चन. சரியா? நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்க மாட்டான் இந்த மாடல். சரியா? ஓகே, இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஓகேவா? என்னன்னா 5 சர்க்கிள் ஒன்னொன்னா டச் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. have lines M1 M2 other common tangent அப்படின்னு சொல்லிருக்காங்க. எப்படி வரையலாம் இத? சரியா? அப்ப ஒரு இடத்துல இருந்து ஒரு காமன் டேஞ்சன்ட் அப்படின்றது போகுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? M1 M2ன்றது இதுல 5 சர்க்கிள் அப்படின்றது ஒன்னோட ஒண்ணு என்னன்னா இருக்கா, டச் ஆயிருக்கு. இது 1 2 3 4 5. சரியா? 5 சர்க்கிள் அப்படின்றது இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்து அதோட காமன் டேஞ்சன்ட் M1 M2 அப்படின்ற கோடு வரைஞ்சாச்சு. ஓகே, if the radius of the largest circle is 9 units, அப்ப லார்ஜஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்றது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 9 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வேற, and the smallest circle is 4 units. What is the radius of the middle circle? சரியா? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அப்படின்றது நமக்கு என்னன்னா 4.
சோ மிடில் சர்க்கிள் அப்படின்றதுடைய ரேடியஸ் என்ன? இவ்வளவுதான் கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், சரியா? ஆனா சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டோம் அப்படின்றதுதான் பிரச்சனை, சரியா? எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இது R1 அப்படின்னு வச்சுக்கிறேன், இது R2, இது R3, இது R4, இது R5, சரியா? கேப் அப்படின்றது ஈக்குவலா இருக்கணும். இப்ப நான் எழுதுறேன் பாருங்க, R1 divided by R3 equal to R3 divided by R5. இது ரெண்டுக்கு நடுவுல ரெண்டு சர்க்கிள், நடுவுல ஒரு சர்க்கிள் இருக்கு, இது நடுவுல ஒரு சர்க்கிள் இருக்கு, இவ்வளவுதான் ரேஷியோ. இப்ப R1 பதிலா 4 divided by R3 equal to R3 divided by 9. அப்ப R3 square equal to 4 into 9. சரி, அப்ப ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தோம்னா 2 into 3. அப்ப R3 equal to நம்மளோட ஆன்சர்ன்றது 6. இவ்வளவுதான் இந்த சம் அப்படின்றது, சரியா? இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்ம நிறைய பேர் வெளியில என்ன பண்ணிக்க மாட்டோம், பார்த்திருக்க மாட்டோம். சோ அதனால நமக்கு கஷ்டமா இருக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அடுத்தது, AB is the chord of the circle with center P. சரியா? அப்ப சென்டர் P அப்படின்னு இருக்கு, அதோடைய chord அப்படின்றது நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா AB. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு, இதோட சென்டர் P ன்னு சொல்லியாச்சு. சோ கார்டோட லென்த் அப்படின்றது, கார்டுக்கு ஒரு பேர்ன்றது AB, இதோட சென்டர்ன்றது P அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்கு? C is a point between AB on the minor arc AB. The tangent to the circle at the point AB intersects the external point M. சரியா? என்ன சொல்லிருக்காங்கன்னா, C அப்படின்ற பாயிண்ட் ஆன் AB உடைய மைனர் ஆர்க்ல இருக்கு, சரியா? ஓகே, அடுத்து ஒரு tangent அப்படின்றது வரையணும். The tangent to the circle at point A and B. AB க்கு ஒரு tangent அப்படின்றது வரையறோம், intersect the external point M if the ACB. ஓகேவா? இப்போ நான் ஒரு tangent அப்படின்னு நம்ம வரைஞ்சுக்கலாமா இதுல இருந்து? சரி, அப்ப tangentன்றது இங்க இருக்கு, இப்படி வருது, Aன்ற பாயிண்ட்ல மட்டும் Bன்ற பாயிண்ட்ல மட்டும் வருது. சோ M அப்படின்றது எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த டேட்டா என்ன கொடுத்திருக்கு? ACB 124. find the measure of AMB. சரியா? ACBன்றது நமக்கு என்னது? 124. இங்க A இருக்கு, இங்க C இருக்கு, இங்க B இருக்கு. சோ இதோட வேல்யூன்றது நமக்கு என்னதுன்னா 124. AMB ஓட வேல்யூ என்ன? சரியா? இப்ப இதுதான் நம்மளுடைய क्वेश्चन. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, சரியா? ஆக்சுவலா நம்ம இதை நம்ம படிச்சிருப்போம், அந்த ரிவிஷன் கிளாஸ்ல ரொம்ப தெளிவாவே படிச்சிருப்போம். எப்படி அப்படின்னா, ஒரு சர்க்கிள், சரியா, எக்ஸ்டர்னல் டேஞ்சன்ட் அப்படின்றது போகுது. ஓகே, இப்ப இங்க சென்டர்ல ஒரு பாயிண்ட் அப்படின்றது இருக்கு, வெளியில எக்ஸ்டர்னலா ஒரு பாயிண்ட் அப்படின்றது இருக்கு, இன்டர்னலா ஒரு பாயிண்ட் அப்படின்றது இருக்கு, சரியா? இப்ப நான் எழுதுறேன், டைரக்ட் டேட்டாஸா நான் எழுதுறேன். இதோட வேல்யூன்றது 2θ அப்படின்னா இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூன்றது 2θ அப்படின்னா இதோட வேல்யூன்றது 180 மைனஸ் 2θ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதோட வேல்யூன்றது நமக்கு என்னது? அதுல பாதியா, அப்ப 90 மைனஸ் θ. செகண்ட் பாயிண்ட், இதோட வேல்யூ அப்படின்றது இது ரெண்டையும் கூட்டினா 180 வரணும். அப்ப 90 மைனஸ் θனா இது 90 பிளஸ் θ. இவ்வளவுதான் இந்த பாயிண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. அப்ப இந்த மாதிரி இதோட வேல்யூன்றது என்ன கொடுத்திருக்காங்க? 124. சோ 90 பிளஸ் θ ஈக்குவல் டு 124 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கேள்வி என்னது? எக்ஸ்டர்னலா இருக்குது 2θ ஓட வேல்யூ. அப்ப θ ஈக்குவல் டு 90 அங்கிட்டு போயிருச்சுன்னா நமக்கு 34. சோ 34. அப்ப θ ஈக்குவல் டு நம்மளோட ஆன்சர்ன்றது 68 டிகிரி. ஆப்ஷன் டி 68 டிகிரி. அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தெரிஞ்சா போதும், நம்ம என்ன பண்ணலாம், எந்த டேட்டா கேட்டாலும் எழுதலாம். இது 2θ, இது 180 மைனஸ் 2θ, இது 90 மைனஸ் θ, இது 90 பிளஸ் θ, இதுல பாதி இது வரணும். அவ்வளவுதான், சிம்பிள். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது, லைன் PQ is parallel to the line RS. ஓகேவா? அப்ப PQன்ற ஒரு லைன் இருக்கு, parallel to the line RS. ஓகேவா? அப்ப ரெண்டு லைன் நம்ம வரைஞ்சுக்கலாம், PQ RS, PQ RS. சரியா? ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சரியா? என்னது? டிரான்ஸ்வர்சல் லைன் AB intersect PQ at CRS at D. அப்ப ABன்றதா அந்த டிரான்ஸ்வர்சல் லைன், PQ at C லயும் RS at D லயும் எனக்கு என்னவா இருக்கு? இன்டர்செக்ட் ஆக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன டேட்டாஸ் இருக்கு? ACQ இந்த இருக்கு, ACQ அதோட ஆங்கிள் அப்படின்றது 6x. ஓகேவா? அதோட ஆங்கிள்ன்றது 6x. அடுத்தது QCD, அப்ப கீழே போயிருச்சா, இதோட ஆங்கிள்ன்றது 5x plus y. சோ 5x
பிளஸ் ஒய். நெக்ஸ்ட் பிடிஎஸ். சரியா? பி எங்க இருக்கு? பிடிஎஸ். அப்ப இந்த இருக்கா BDS. இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 3y. சரியா? 2x plus 3y. 2x plus 3y. கேள்வி நமக்கு என்னது? QCD. Q எங்க இருக்கு? QCD. அப்ப இதுதான் நம்மளுடைய கேள்வி. 5x plus y-ன்றது என்னன்னா நமக்கான கேள்வி. கொஸ்டின் கிளியரா? ரொம்ப ஈஸியான சம் தான் இதெல்லாம். சரிங்களா? டிரான்ஸ்வர்சல் லைனை வச்சு சால்வ் பண்ண போறோம். சின்ன சின்ன டேட்டாஸ் அப்படின்றது தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான். இப்ப இது 6xனா எனக்கு என்னது? இதுவும் 6x. முடிஞ்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். இது ரெண்டு ஆட் பண்ணா 180, இது ரெண்டு ஆட் பண்ணால எனக்கு என்னது? 180. அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்ப 6x plus 5xனா 11x. அப்ப 11x plus y அப்படின்றதா நமக்கு என்னது? இந்த இடத்துல 6 plus 2 8, 8x plus 3y. சரியா? இப்ப இந்த x எல்லாம் ஒரு பக்கம், y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டோம்னா இந்த பக்கம் 3x equal to 2y. அப்ப x by y equal to 2/3. அவ்வளவுதான். ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி 180 வருதான்னு செக் பண்ணோம்னா x என்ன y என்னன்றது ஈஸியா தெரிஞ்சிடும் நமக்கு. இப்ப 2 கொண்டு போய் நான் சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கேன். இப்ப இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 22 x க்கு பதிலா 2 னா 22 பிளஸ் 3. அப்ப 25ன்றது நமக்கு எவ்வளவு? 180 டிகிரி. கரெக்டா? இப்ப கேள்வி என்னது? இதான கேள்வி. x க்கு பதிலா 2னா I 2 10, 10 பிளஸ் 3 13. சோ 13ன்றது எவ்வளவு? சிம்பிள். டைரக்டா நம்ம என்ன சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப 5 ஆல் அடிச்சு கொடுத்துலாமா? 5 ஆல் அடிச்சு கொடுத்தப்பனா I 5 25. இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 3 15, ரிமைனிங் 3 6 30. இப்ப 13 இன்ட்டு 16, சாரி 13 இன்ட்டு 36 டிவைடட் பை 5. 13 இன்ட்டு 36 டிவைடட் பை 5. இப்ப நான் 5 ஆல் அடிச்சு கொடுத்தப்பனா 7 35 புள்ளி, மீதி 2 10. அப்ப 13 இன்ட்டு 7 அப்படின்றது நமக்கு என்னது? 5 30, சாரி 5 70, 7 21. அப்ப 91. கரெக்டா? அப்ப 93.6 ஆன இருக்கணும். 2 6 யூனிட் டிஜிட்ன்றது 6 அப்படின்னு எனக்கு இருக்கு. புரிஞ்சா? கிளியரா? இல்லைன்னா சால்வ் பண்ணிக்கலாம். இது 91. அடுத்தது 13 × 2 2.6. சோ நம்மளோட ஆன்சர்ன்றது 93.6 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन. இன் தி ஃபிகர், given figure, ஓகே, parallel lines ABCD, ஓகே, intersected by transversal EF அவனே கொடுத்தாச்சு. வேற if EG is an angle bisector, EG அப்படின்றது எனக்கு என்னதுன்னா angle bisector சொல்லிருக்கான். அப்ப இது θ அப்படின்னா இதுவும் θ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேற AEF, ஓகே. அடுத்தது EGF. அப்ப EGF இந்த θன்றது என்னன்றதான் கேள்வி. புரிஞ்சா? இதுல டயகிராம்ன்றது கொடுத்தாச்சு. ஆங்கிள் பைசெக்டார்னா என்னன்னா ஒரு ஆங்கிள ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கும், அவ்வளவுதான். அப்ப ரெண்டு பார்ட்டா நான் ஒன்னு θ இன்னொன்னு θ அப்படின்னு நான் வச்சுக்க போறேன். சரி, இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. இது 25 டிகிரி, இது 70 டிகிரி. சரியா? இப்ப கேள்வி என்னன்னா இந்த θ அப்படின்றது என்ன? EG தான் கேட்டிருக்கான். சாரி, EGF. ஓகே, அப்ப இது கேட்கல. EGF x ஈக்குவல் என்னன்றதான் கேள்வி. சால்வ் பண்ணலாமா? சரி, இப்ப இது ஒரு parallel லைன், இது ஒரு டிரான்ஸ்வர்சல். அப்ப லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ண போறோம். அவ்வளவு தெரிஞ்சா நமக்கு போதும். சரியா? ஓகே, இப்ப இது 70 டிகிரி அப்படின்னா இதோட ஆப்போசிட் இதுவும் எனக்கு 70 டிகிரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. அப்ப இது 70, இது ஒரு 20, 90, 95 போச்சுன்னா உள்ள இருக்கிறது 85. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் அப்படின்றது நமக்கு என்னது? 180 டிகிரி. சரியா? அப்ப ஒரு பக்கம் எனக்கு கிடைச்சிருச்சு. சரியா? இப்ப இது 70னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இதுவும் 70, இதுவும் 70. அப்ப இது மொத்தமா 70யா? அப்ப இது 35 இருக்கும், இது 35 இருக்கும். ஏன்? ஆங்கிள் பைசெக்டார் ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள் பிரிச்சிட போகுது. இதான டிரான்ஸ்வர்சல் லைன். இதுக்கு ஆப்போசிட் ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல். கிளியரா? அப்ப இப்ப நீங்க கண்டுபிடிச்சலாமா? எக்ஸ் நானே 35 பிளஸ் 85 அப்படின்னா 80, 40, 120. மொத்தமா கூட்டினா 180. அப்போ 180 மைனஸ் 120 அப்படின்னா என்னோட ஆன்சர் அப்படின்றது 60 டிகிரி. அவ்வளவுதான். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்தது ABCD is a rhombus such that ACB 50 degree. Find the value of ADP. ஓகேவா? இப்ப rhombus அப்படினா நான் வரைஞ்சுக்கிறேன். rhombusனா என்னது? நமக்கு all sides are equal. rhombusோட பேர் சொல்றாங்க ABCD. என்ன கொடுத்திருக்கு? ACB. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு கோடுன்றது போதும். இதோட வேல்யூன்றது நமக்கு என்னதுன்னா 50 டிகிரி. அடுத்தது the value of ADB. இதோட வேல்யூன்றது நமக்கு என்ன? இதுதான் நம்மளுடைய क्वेश्चन. புரிஞ்சா? ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चनா இருக்கா?
சரியா? சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இத இப்ப இந்த இடத்துல இருந்து இங்க வரேன், இது 50. ஓகேவா? இப்ப ராம்பஸ் அப்படின்னா இதுவும் இதுவும் எனக்கு ஈக்குவல். அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு 50னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த வேல்யூ எனக்கு என்னதான் 50 டிகிரி தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? அப்ப இது 50 இது 50னா 100 போக ரிமைனிங் இங்க இருக்கிறது எனக்கு என்னவா இருக்கும் 80 இருக்கும். புரிஞ்சா? 80 டிகிரி கிடைச்சிருச்சு. சரி, ஓகே. அடுத்தது இதோட வேல்யூ 80 டிகிரி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இதோட வேல்யூ நமக்கு என்னதான் 80 டிகிரி தான். அது ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா பிரிஞ்சிருமா? சோ இந்த இடத்துல நம்மளோட ஆன்சர், அப்ப இதோட ஆங்கிள் மட்டும் கேட்டாங்கன்னா 80ல பாதி ஆன்சர் நமக்கு என்னது 40 டிகிரி. அவ்வளவுதான். சரியா? அப்ப ராம்பஸ்ல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸோட ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கிளியரா? புரிஞ்சா? இது 80 தான், இது 80, அதுல பாதின்றது 40. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? AB is the diameter of the circle. ஒரு சர்க்கிளுடைய diameter அப்படின்றது AB. AB with center P. Pன்றது சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சுக்கிறேன். சரியா? இதோட டயமீட்டர் AB அப்படின்றது, டயமீட்டர் அப்படின்னா சென்டர் வழியா பாஸ் ஆகணும். சோ P அப்படின்றது இங்க இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்க? CD are 2 points on the circle and the either sides of the AB. அப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அப்ப இங்க இருக்க பாயிண்ட் C ன்னு வச்சுக்கிறேன், இங்க இருக்க பாயிண்ட D அப்படின்னு சொல்லி நான் பண்ணிக்கிறேன், மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேற such that CAB அப்படின்றது கொடுத்திருக்காங்க equal to 48 டிகிரி. சோ CAB அப்ப இதோட வேல்யூன்றது 48 டிகிரி. அடுத்து நெக்ஸ்ட் வேற ABD அப்ப இந்த இடத்துல போதா, இதோட வேல்யூன்றது கொடுத்திருக்காங்களா எவ்வளவு 55 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் வேற எடில் what is the difference between CBD? அப்ப மொத்தமா இருக்கக்கூடிய ஆங்கிள் CBD. அப்ப இந்த மொத்தமா இருக்கிற ஆங்கிள் நான் X ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கும் வேற நெக்ஸ்ட் வேற என்னது CAD. அப்ப இங்க இருக்க மொத்தமா இருக்கக்கூடிய ஆங்கிள் Y அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். அப்ப அவன் கேள்வி எனக்கு என்னது X டிஃபரன்ஸ் Y அப்படின்றதான் நமக்கான கேள்வி. கொஸ்டின் கிளியரா? நெக்ஸ்ட் என்னது? அவ்வளவுதான். சரியா? இப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. இப்ப கவனிச்சுக்கோங்க. இப்ப இது ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர். இது நமக்கு என்னது ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப இது டயமீட்டர் வழியா ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்றது போச்சு அப்படின்னா அது கண்டிப்பா எப்படி இருக்கும் 90 டிகிரியா தான் இருக்கும். இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்றது நமக்கு என்னது 180 டிகிரி. இது 90, இது 48னா இது போக மிச்சம் இருக்கிறது 42ன்னு இருக்கணுமா? அப்ப இந்த இடம் அப்படின்றது நமக்கு என்னது 42. அப்ப X ஈக்குவல் டு நமக்கு என்னது 55 பிளஸ் 42. சோ என்னோட ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னா 40 90 97 டிகிரி. சரி, ஓகே. அடுத்து நான் ஆப்போசிட் வரேன். ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர்ல ஆப்போசிட் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி. அப்ப இது 97 அப்படின்னா இந்த பக்கம் இருக்க Y அப்படின்றது எனக்கு என்ன வரணும் 180 மைனஸ் 97. அப்ப என்னோட ஆன்சர்ன்றது 83. அப்ப X மைனஸ் Y அப்படின்றது 7 பிளஸ் 7 14. என்னோட ஆன்சர் அப்படின்றது 14 டிகிரி. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த சின்ன சின்ன தியரம் அப்படின்றது தெரிஞ்சா போதும் நம்ம எல்லா சப்ஜெக்ட் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய பெருசா தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? C1 C2B தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வித் சென்டர் O. சரிங்களா? அப்ப ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா வெளியில ஒரு சர்க்கிள் உள்ள ஒரு சர்க்கிள் இருக்க போகுது. ஒரு C1 ஒரு C2, சென்டர் வந்து O அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்க போகுது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாங்க? Let AB be the chord on the C1, the larger circle, such that AB touches the C2 at point P. Which of the following is the true? என்ன சொல்றாங்க அப்படின்னா ABன்றது கார்டு, AB அப்படின்றது கார்டு. இது என்ன பண்ணுதுன்னா பெரிய சர்க்கிளுக்கு கார்டாகும், சின்ன சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்லயும் டச் ஆகுது, அது P அப்படின்ற பாயிண்ட். இது சென்டர் O. அவ்வளவுதான். இப்ப இது கொடுத்தாச்சு. இதுல எது ட்ரூ அப்படின்றது நமக்கான கேள்வி. 4 பாயிண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த 4ல எது ட்ரூன்னு சொல்ல போறோம். OP. சரியா? அப்ப இந்த OP அப்படின்ற லென்த் ஈக்குவல் டு AP. அப்ப இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்குமானா இருக்காது. கரெக்டா? ரெண்டாவது அடுத்தது AP ஈக்குவல் டு AB. சரி, BP. ஆமா, கரெக்ட் தான். ஏன்? இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்ப ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சென்டர்ல ஒரு கோடு வரைஞ்சு அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லென்த் என்ன பண்ணும் ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கும். அப்ப இது ரெண்டும் ஈக்குவல். சோ என்னோட ஆன்சர் AP ஈக்குவல் டு BP. அவ்வளவுதான். வேலை முடிஞ்சா நமக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படின்றது பார்க்கலாமா? அடுத்தது சைடு PQ ஆஃப் த சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர். அப்போ ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர் ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு குவாட் அப்படின்றது இருக்கு. சரியா? இதோட பேர் அப்படின்றது PQR
எஸ். ஓகே, அதோடைய சைடு PQ அப்படின்றது என்ன ப்ரொடியூஸ்டு டு த பாயிண்ட் T. அப்ப வெளியில போச்சு T அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. RQT அப்படின்றது 58 டிகிரி. இதான் என்னுடைய கிவன். RQTன்றது 58. வாட் இஸ் தி மெஷர் ஆஃப் PSR? இதோட வேல்யூன்றது என்ன? நமக்கு தெரியும், ஒரு சைக்கிளிக் குவாட்ரேட்டர்ல இன்டீரியர் கூட ஆங்கிள் அப்படின்றது எக்ஸ்டீரியர் ஆப்போசிட்ல எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவல். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இது 58னா இதுவும் 58. இவ்வளவுதான் நம்மளுடைய ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது, in a triangle PQR. PQR என்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. சரி, ஓகே, இது P, இது Q, இது R. நெக்ஸ்ட் OQR. O is the in center. சரி, அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சென்டர் OQR அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, சரி, QOR. அப்ப இதோட வேல்யூன்றது 130 டிகிரி. சரி, ஓகே. Of the triangle PQR, the measure of QPR. இதோட வேல்யூன்றது என்ன? இது என்னன்னு சொல்லியாச்சு நமக்கு, இன் சென்டர் அப்படின்றது சொல்லியாச்சு. சோ இன் சென்டரோட ஃபார்முலா அப்படின்றது 90 பிளஸ் theta by 2, அதாவது ஆப்போசிட் ஆங்கிள் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 130. அப்ப theta by 2 அப்படின்னா இந்த 90 அங்கிட்டு போச்சுன்னா நமக்கு 40. அப்ப theta ஈக்குவல் டு நம்மளோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 80 டிகிரி. சோ நம்மளோட ஆன்சர் 80 டிகிரி. அவ்வளவுதான், சிம்பிள். சரி, இந்த தியரம்ன்றது தெரிஞ்சா போதும், ஈஸியா என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது, two concentric circle have the radii 15 cm and 17 cm. Find the length of the chord of the larger circle to the smaller circle. இந்த क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. என்ன, ஃபுல் லென்த் கேட்டிருக்காங்க. இது 15, இது 17. ட்ரிபிள் ஹெட்ஸ் என்னது? 8, 15, 17. லென்த் கேட்டிருக்காங்க அப்படின்னா 8 × 2 16. அதான் ஆன்சர். ஒரு பார்ட் தான் 8, இன்னொரு பார்ட்ன்றது வரும்போது 16 அப்படின்னு வரும். இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாமா? இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, கான்சென்ட்ரிக் சர்க்கிள் தானே. உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு, வெளியில ஒரு சர்க்கிள் இருக்கு. ஒருதோடைய லென்த்ன்றது ரேடியஸ்ன்றது 15. ஓகே, அப்ப இதோடைய ரேடியஸ்ன்றது 15, இதோடைய ரேடியஸ் அப்படின்றது 17. இது 17, இது 15. சோ இந்த இடத்துல வருமா? இப்ப இதான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 15, இது 17னா இதோட வேல்யூன்றது 8. மொத்த லென்த் வேணும்னா இதோட வேல்யூன்றது 8. சோ 8 + 8 16. இவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து, the areas of the similar triangle. வழக்கம் போல அதே தான் கேட்க போறாங்க. சரியா? ஓகே, ஏரியா கொடுத்தாச்சு. ABC PQR சிமிலர் ட்ரையாங்கிள். if the longest side PR, அப்ப PR ன்றது இப்படி இருக்கு, நடுவுல ஒரு லெட்டர் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, உட்கார்ந்து டயகிராம்ல வரைஞ்சிட்டு இருக்க வேணாம். நடுவுல ஒரு லெட்டர் இருக்கு, is 56 cm. then find the longest side of AC. அப்ப AC நடுவுல ஒரு லெட்டர் இருக்கு. அப்ப அதே மாதிரி தான் கொடுத்திருக்கான். கரெக்டா இல்லையா? முன்னாடியே படிச்சாச்சு. லென்த் கொடுத்திருக்காங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணா ஏரியா கிடைக்கின்றது படிச்சாச்சு. அப்ப PQR ஓட லென்த்ன்றது 56, PR இதுல இருக்கக்கூடிய ஒரு லென்த்ன்றது AC. ஓகேவா? இதுக்கு நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா PQR ஓட ஏரியான்றது கிடைக்கும். அப்ப PQR ஓட ஏரியான்றது நமக்கு என்னது? 588 டிவைடட் பை இந்த இடத்துல ABC ஓட வேல்யூன்றது 432. ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். எந்த ட்ரையாங்கிளோட லென்த் மேல போட்டோமோ அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் கரஸ்பாண்டிங்ல போடணும். இப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர்ன்றது ஈஸியா கிடைச்சிடும். சரியா? ஸ்கொயர் பண்ணாம ஸ்கொயர் ரூட்ன்றது நம்ம எடுத்துடலாமா? ஸ்கொயர் பண்ணாம ஸ்கொயர் ரூட்ன்றது நான் எடுக்கிறேன். இது எதால கேன்சல் ஆகும்? 3ல கேன்சல் ஆகுமா? 3ல கேன்சல் ஆச்சுன்னா ஒரு மூணு 3 ரிமைனிங் 2, 1/3 27, ரிமைனிங் 1, 6 3 18. ஸ்கொயர் வேல்யூ வருதா? அடுத்தது இந்த இடத்துல ஒரு 3 ரிமைனிங் 1, 4 3 12, 4 3 12. அப்ப இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 14 டிவைடட் பை 12. அவ்வளவுதான். சரியா? அப்ப 56 டிவைடட் பை AC ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 6. ஒரே 7, 8 எல்லாம் 56. சரியா இல்லையா? 7 டிவைடட் பை 8 எல்லாம் 56. அப்ப AC ஈக்குவல் டு 6 8 48. என்னோட ஆன்சர் அப்படின்றது 48 சென்டிமீட்டர். ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட், in quadrilateral ABCD, okay, the bisector of AB, ரெண்டு பைசெக்டர் மீட் ஆகி ஒரு ஆங்கிள்ன்றது கிரியேட் பண்ணுது. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மீதி ரெண்டு கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஃபார்முலா ஆஃப் ஆப்போசிட்ல இருக்க மீதி ரெண்டு C plus D ஈக்குவல் டு 41. அப்ப C plus D ஈக்குவல் டு 82. என்னோட ஆன்சர் 82. அவ்வளவுதான், சிம்பிள். இது எப்படி நம்ம பார்க்கலாமா? ஒரு குவாட்ரிலேட்டர் இருக்கு, பேர் என்ன சொல்லிருக்காங்க? ABCDயா? ABCD. இதோட ஆங்கிள் பைசெக்டர், இதோட ஆங்கிள் பைசெக்டர் O அப்படின்னு மீட் ஆகுது. இதோட வேல்யூ அப்படின்றதா 41. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
இந்த 41ன்றது என்னன்னா half of angle C plus angle D equal to 41. அப்ப angle C plus D ன்றது 82 into 2 போட்டா டைரக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் இந்த given figure ஓகே கொடுத்தாச்சு. AO and DE parallel. அப்ப இதுவும் parallel. சரியா? இதுவும் parallel. What is the value of x? X ஓட வேல்யூ என்னன்றது கேள்வி. சரியா? அப்ப இதுவும் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் தான். இப்ப பாக்கும்போது டிரான்ஸ்வர்சல் லைன் அதாவது லைன் அண்ட் ஆங்கிள்ஸ் படிச்சாலே ஓரளவு क्वेश्चंस தான் பண்ண முடியும். நம்மளால ஈஸியா சார்ட் அவுட் பண்ண முடியும். இது 80 டிகிரியா? அப்ப இதுவும் 80 தானே? அவ்வளவுதான். இது 80னா இது போக மிச்சம் இருக்கிறது 100 உள்ள வரும். இது 135னா இது போக மிச்சம் இருக்கிறது எவ்வளவு வரும்? 180க்கு 55 இது 55 உள்ள வரும். அப்ப 100 55 55 போக அப்படி இல்ல அப்படின்னா இன்னொன்னு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்ல அப்படின்னா sum of two interior angle equal to opposite exterior angle. அப்ப 100 plus x equal to 135. அப்ப x equal to என்னோட ஆன்சர் 35. கரெக்டா? அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? x equal to ஆன்சர் 35. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். எவ்வளவு வேகமா சால்வ் பண்ணிச்சு பாத்தீங்களா? In the given figure, line L, M are parallel to 1. Find out the x plus y. x plus y என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இந்த டயக்ராம் நம்ம இப்படி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் இருக்கு, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. இதோட ஆங்கிள் ஆல்பா, இதோட ஆங்கிள் பீட்டா அப்படின்னா x ஈக்குவல் டு நம்மளோட ஆன்சர் அப்படின்றது என்ன இருக்குன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு இருக்கும். அதேதான் கொஞ்சம் தலைகீழா கொடுத்துருக்காங்க. நமக்கு டைம் ஆகணும்ல எக்ஸாம்ல, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? இப்ப நடுவுல இந்த இடம் கேட்டிருக்கான x பிளஸ் y. இப்ப இதோட வேல்யூன்றது என்ன கொடுத்துருக்கான்? 50. இதோட வேல்யூன்றது 130. அப்ப எனக்கு ஸ்ட்ரக்சர் படி வரணும்னா இந்த பக்கம் இருக்கிறது வரணும். அப்ப இது 130னா இது 50. அப்ப 50 பிளஸ் 50 என்னோட ஆன்சர் அப்படின்றது 100. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, புதுசெல்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? இந்த given figure UV parallel. சரியா? இது ரெண்டும் parallel. அடுத்தது T1 T2 parallel. ஆங்கிள் A அப்படின்றது 92 டிகிரி. ஓகேவா? ஆங்கிள் D என்னன்றது கேள்வி. சரியா? இது 92. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோட வேல்யூ 92 அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல கீழே இருக்க இதோட வேல்யூ எனக்கு என்னது 92 டிகிரி. இது 92னா எனக்கு என்னது இதுவும் 92. அப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு பக்கம் 92 அப்படின்னா இன்னொரு பக்கம் ரெண்டை கூட்டினா 180 வரும். அப்ப இதோட ஆன்சர்ன்றது 88 டிகிரி. சோ நம்மளோட ஆன்சர் அப்படின்றது 88 டிகிரி. கிளியரா? புரிஞ்சா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन. ஓகே, let ABC the right angle triangle such that angle B equal to 90 degree. அப்ப ஒரு 90 டிகிரி ABC angle B ல எனக்கு என்ன சொல்லிருக்காங்க 90 டிகிரி அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சரியா? ACB equal to 30 டிகிரி. அப்ப ACBன்றது 30 டிகிரி. அப்ப கண்டிப்பா இதோட வேல்யூன்றது 60 டிகிரி. அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையும் வரைஞ்சாச்சு. AB உடைய வேல்யூ அப்படின்றது 5 அப்படின்னு சொல்லியாச்சு. Find the value of AC x னு வச்சுக்கிறேன் plus BC y. சோ என்னோட கேள்வின்றது நமக்கு என்னது x plus yன்றது என்ன? சரியா? ஈஸி. 30க்கு ஆப்போசிட்ல இருக்குது 5. அப்ப 60க்கு ஆப்போசிட்ல இருக்குது 5√3. 90க்கு ஆப்போசிட்ல இருக்குது 10. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இதை பார்த்தோம். இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 plus 5√3. சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல ஆப்ஷன் இருக்கானா? இருக்கு. ஆப்ஷன் C 10 plus 5√3. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? Two parallel lines L1 and LB cut by a transversal. If one of the interior angle of the same side of the transversal, ஒரு சைடுல ஒரு interior angleன்றது 70 டிகிரி. What is the measure of the other interior angle of the same side? அதே சைடுல other interior angle அப்படின்றது ரெண்டு சேம் சைடு interior angle கூட்டினா அப்படின்னா 180 டிகிரி. அப்ப இது 70னா அதோட ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னது 110. சரியா? ஓகே, அது என்ன அப்படின்றத பார்த்தலாமா? ஒண்ணும் கிடையாது, ரெண்டு parallel lines இருக்கு. சரியா? இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இது பக்கம் இன்டீரியர் ஆங்கிள்ன்றது இது. சரியா? அதே மாதிரி இதே பக்கம் இன்டீரியர் ஆங்கிள்ன்றது இது. சரியா? அப்ப இதோட வேல்யூ இது ரெண்டே கூட்டினா 180 டிகிரி. இது 180 மைனஸ் தீட்டா. இது தீட்டானா இது 180 மைனஸ் தீட்டா. இது 70னா இது 180 மைனஸ் 70 110. அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? கன்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இத. சரியா? நெக்ஸ்ட், if the given figure find the value of x. x ஓட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ 48 டிகிரி பிளஸ் x. இதோட வேல்யூன்றது x. x ஓட வேல்யூ என்ன? PQ parallel to P parallel to Q. இது அப்ப டிரான்ஸ்வர்சல் லைன். இது x அப்படின்னா இங்க இருக்கிறது x. அப்ப இது ரெண்டே கூட்டினா 180யா? அப்ப 48 plus 2x equal to 180 டிகிரி. அப்ப 2x equal to நமக்கு என்னது 48 அங்கிட்ட போய் கழிஞ்சிருச்சுன்னா 132வா?
30 40 70 80. அப்ப x ஈக்குவல் டு 6 12 6 12 66 66. கிளியரா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது the larger side of the two supplementary angles. ரெண்டு supplementary anglesனா என்ன அர்த்தம்? ரெண்டு தீட்டாவை கூட்டினா 180 வரணும்னு அர்த்தம். சரியா? அப்ப θ1 greater than θ2 நான் எடுத்துக்கிறேன். கரெக்டா? ரெண்டே கூட்டினா 180 டிகிரி. அப்ப θ1 plus θ2 equal to 180 டிகிரி. ஓகே, இப்போ நான் क्वेश्चनக்கு வரேன். the larger side அப்ப θ1ன்றது எப்படி இருக்குன்னா is 32 degree more than the smaller side. அப்ப θ1க்கும் θ2க்கு உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு என்னது? 32 டிகிரி. the smaller angle அப்ப இந்த θ2ன்றது கேட்டிருக்காங்க. கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை உட்காந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணாம இன்னும் நான் ஈஸியா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இது 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 இப்ப இது கேட்டாங்கன்னா இது ரெண்டோடைய டிஃபரன்ஸ் டிவைடட் பை 2 அவ்வளவுதான். சரியா? இது ரெண்டோடைய டிஃபரன்ஸ்ன்றது நமக்கு என்ன வரும்? 180 132 போச்சுன்னா 148 டிவைடட் பை 2. என்னோட ஆன்சர் அப்படின்றது 74 டிகிரி. அவ்வளவுதான். சரியா? இதோட θ1 பெருசு கேட்டாங்கன்னா ரெண்டையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணுங்க. எப்படி அப்படின்னா இப்ப நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸா, சோ அவ்வளவுதான். இதான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப θ2 ஈக்குவல் டு ரெண்டே கூட்டினா 148 டிவைடட் பை 2. அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது if 5, 5 are the coordinates of the geometric center. geometric centerனா ஒண்ணும் இல்ல, இதுனா பூ சென்டரா இருக்கு, சர்க்கம் சென்டர் தெரியும், இன் சென்டர் தெரியும், சென்ட்ராய்டு தெரியும், ஆர்த்தோ சென்டர் தெரியும். ஜியோமெட்ரிக் சென்டர்னா சென்ட்ராய்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. அதோட வேல்யூன்றது கொடுத்தாச்சு 5, 5 whose vertices are, அதோட 3 vertices அப்படின்றது கொடுத்தாச்சு. then the value of the p and q நமக்கு முதல்ல இந்த மாதிரி சென்ட்ராய்டு கொடுத்திருந்தாங்கன்னா g1 ஈக்குவல் டு, அதாவது சென்ட்ராய்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது g1 ஈக்குவல் டு x1 plus x2 plus x3 divided by 3. அதே மாதிரி g2 செகண்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு y1 plus y2 plus y3 divided by 3. அவ்வளவுதான். டைரக்டா கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரி, என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்கு x1 x2 x3 அப்படின்னா 9 4 q. அப்ப 9 10 13 13 plus q 13 plus q divided by 3 equal to 5. அப்ப i3 15 13 அங்கிட்டு போச்சுன்னா q equal to ஆன்சர் நமக்கு என்ன வந்துருச்சு? 2. சரியா? அப்ப ஆப்ஷன்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. q-க்கு பதிலா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் அதே மாதிரி y1 y2 ல 5 plus 4 9 9 p ஆ, கரெக்டா இல்லையா? அப்ப 9 plus p divided by 3 equal to 5 ஆ, i3 15. அப்ப p equal to என்னோட ஆன்சர் 6. கேள்வி p, q தானே கேள்வி. the value of p and q, p ஓட வேல்யூன்றது 6, q ஓட வேல்யூன்றது 2. q, p ன்னு கேட்டாங்கன்னா அப்படியே மாத்தி போட்டுறணும், 2, 6 அப்படின்றத நம்ம போடணும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? find the value of the area of the quadrilateral ABC. சரியா? ABC அப்படின்ற ஒரு குவாடோடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. whose area, அப்ப இதோட ஏரியா அப்படின்றது twice the area of the triangle. சரியா? ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட 2 மடங்கா இருக்கு. PQR ட்ரையாங்கிள் ஏரியாவோட 2 மடங்கா இருக்கு. the sides of the triangle are in the ratio 4:5:6 and the perimeter of the triangle equal to 90 degree. சரியா? இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? சரி, ஓகே. ஒரு ABCD அப்படின்ற ஒரு குவாட் இருக்கு. ABCD அப்படின்ற ஒரு குவாட் இருக்கு. இந்த குவாடோட ஏரியா அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா 2 மடங்கா இருக்கு. எதை விட? ஏரியா ஆஃப் த PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா விட 2 மடங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதோடைய சைடோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 4:5:6 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? 4:5:6. சரியா? இப்ப இதோட ஏரியாவை கண்டுபிடிச்சு இன்டு 2 போட்டா அப்படின்னா இந்த குவாடோட ஏரியான்றது நமக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். சரியா? இதோட பெரிமீட்டர் சொல்லியாச்சா? 90 டிகிரியா? 6 10 15. அப்ப 15 அப்படின்றத நமக்கு எவ்வளவுனா 90 டிகிரி. அப்ப ஒரு பார்ட்ன்றது 6. சரியா? ஒரு பார்ட் 6னா இதோட லென்த்ன்றது 24. 6 நாங்க 24, 6 6 36, 6 5 30. அப்ப எல்லா சைடும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கிடையாது, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கிடையாது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது, இது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஏன்னா மூணுமே வேற வேற சைடு இருக்கா. அப்ப ஸ்கேலன் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c. s னா நமக்கு என்னது? ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா. s னா நமக்கு என்னது அப்படின்னா செமி பெரிமீட்டர்.
அப்ப 90ல பாதி எவ்வளவு நமக்கு 45. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45. ஏபிசின்றது அதுக்கான சைடு, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப 45 minus 24 அப்படின்னா 21 into 21. 45 minus 30 அப்படின்னா into 15. 45 minus 36 அப்படின்னா into 9. அவ்வளவுதான். இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில எடுத்தோம்னா நமக்கான ஆன்சர் அப்படின்றது கிடைச்சிடும். சரியா? சரி, இப்ப ஸ்கொயர் ரூட்டை வெளியில இருக்கமா? இந்த 15 into 3 நம்ம எழுதிக்கலாமா? கரெக்டா? அடுத்து வேற என்னது? 7 into 3 இது எழுதிக்கலாமா? சோ இந்த 15 இந்த 15 வெளியில வந்துருமா? ஒரு 15 வெளியில வந்துருச்சு. இந்த 3 வெளியில வந்துருமா? into 3 வெளியில வந்துருச்சு. இந்த 9 வெளியில வந்துருமா? into 3. சோ ரூட்குள்ள எனக்கு என்னதான் இருக்கு? 7 மட்டும் தான் இருக்கு. அப்ப 15 into 9. அப்ப 45 into 3 135. 135 root 7. இதுதான் இதோடைய ஏரியா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. அதை into 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு குவாடோட ஏரியா கிடைச்சு. into 2 நமக்கு எவ்வளவு? இது ஒரு 200 270. சோ 270 into root 6 270 into root 7. root 7 ஓட வேல்யூ தான் 2.6 ன்னு வச்சுக்கோன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 270 into 2.6. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 27 into 26. 6 42. சோ என்னோட யூனிட் டிஜிட்ன்றது 2. சோ என்னோட ஆன்சர்ன்றது 702. அப்படி இல்லையா? 26 ஸ்கொயர் பிளஸ் 26. அவ்வளவுதான். புரிஞ்சா? 26 ஸ்கொயர் நமக்கு எவ்வளவு வருது? 676 வருதா? பிளஸ் 26 702. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது, two lines AB and CD are parallel. Okay, let PQ be the transversal. சரியா? அப்ப ரெண்டு லைன்ஸ் இருக்கு. என்னென்ன லைன் அது? AB, இன்னொன்னு நமக்கு CD. ஓகே, let PQ அப்படின்றது ஒரு டிரான்ஸ்வர்சல், PQ அப்படின்றது ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன். ஓகேவா? இன்டர்செக்டிங் AB at M. இது M ன்ற பாயிண்ட்ல, CD at N அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. சரியா? M N D இப்படி போதா? அப்ப இதோட லென்த், சாரி, இதோட ஆங்கிள்ன்றது 47 டிகிரி. AMN AMN இந்த வரானா, இதோட ஆங்கிள்ன்றது நமக்கு என்ன கொடுத்திருக்கான்? கேள்வி. அவ்வளவுதான். சரியா? இது 47, இதோட ஆங்கிள்ன்றது நமக்கு என்ன? சரி, ஓகேவா? இது 47 அப்படின்னா இதுவும் 47. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? ஏன்னா ரெண்டு பக்கம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்டீரியரும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்டீரியரும் சமம். ஒரே பக்கம் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆட் பண்ணா 180 வரும். ரெண்டே ஸ்டெப் தான். அவ்வளவுதான். இது 47 அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது மிச்சம் 180 மைனஸ் 47 அப்படின்னு நமக்கு வருமா? அப்ப 133. கரெக்டா இல்லையா? 40 70 80. அப்ப இது ரெண்டா கூட்டினா 180 வரணும்னு சொன்னோமா? அப்ப இது 133னா இது அகைன் எனக்கு என்ன வந்துடும்? 47 வந்துடும். இவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து நெக்ஸ்ட், a geological survey team has established 3 research station forming a triangular monitoring zone. இதெல்லாம் கதை, எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஒரு கதை. ஓகேவா? ஓகே, the station are located at the coordinates. 3 கோஆர்டினேட்ஸ்ல இருக்கு. on coordinate grid where from each unit represent 1 kilometer. சரியா? அப்ப என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் ஆன்சர். ஏன்னா இதோடைய each unit வந்து 1 kilometerல இருக்கு. 2னா into 2 போட்டுக்க போறோம். சரியா? ஓகே, what is the area of the triangle of the monitoring zone? அப்ப 3 கோஆர்டினேட் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னது? 2,5 8,1 2,5 8,1. இன்னொரு பாயிண்ட்ன்றது நமக்கு என்னது? 4,9. இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுடைய ஏரியா என்னன்னு கேள்வி. அப்ப 3 கோஆர்டினேட் பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட ஏரியான்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்ற ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். வேற எதுவும் புதுசாலாம் படிக்க வேணாம். நான் சொல்ற ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மேல இருக்கிறத 0 ஆக்கணும். அப்படி இல்லையா? எதனா ஒரு ஈஸியா இருக்கிற ஒரு பாயிண்ட 0 ஆக்கணும். நான் இந்த பாயிண்ட 0 ஆக்கணும்னா இந்த பாயிண்ட -2, இந்த பாயிண்ட -5 பண்றேன். சரியா? ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு கிராஃப்ல ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு இருக்கு. சரியா? எக்ஸ் ஆக்சிஸ எல்லா பாயிண்ட்டுக்குமே 2 இப்படி நகட்டுறேன். ஒய் ஆக்சிஸ எல்லா பாயிண்ட்டுக்குமே 5 இப்படி நகட்டுறேன். அப்ப 3 பாயிண்ட் நகண்டு போயிருச்சுன்னா எனக்கு ஏரியா மாறாது, பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகும். கரெக்டா இல்லையா? சோ எனக்கு ஏரியான்றது எந்த அஃபெக்டும் ஆகாது. ஓகேவா? அப்ப -2 போட்டேன்னா இது 0, இது 0. இத -2 போட்டேன் அப்படின்னா 6. 1 - 5னா -4. சரியா? அடுத்தது 4 - 2னா 2. 9 - 5னா 4. அகைன் இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 போட்டுக்கணும். நான் சொல்ற ஸ்ட்ரக்சரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப அவ்வளவு டைரக்டா ஆன்சர் ஆஃப் ஏரியான்றதை நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப். ஓகே, ஏன் 0 பண்ணா வேல்யூ இப்ப ஈஸியா வரும் பண்ணுவேன். இது இன்ட்டு இது 0,
இது இன்ட்டு இது 6 நாங்க 24, சோ 24. ஒரே ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. இது இன்ட்டு இது 0. புரிஞ்சா? அடுத்து ரெண்டாவது மைனஸ் மைனஸ். ஓகே, அடுத்து நமக்கு என்னது? இது இன்ட்டு இது 0, இது இன்ட்டு இது 4 2 8 மைனஸ் 8, அவ மைனஸ் ஆஃப் மைனஸ் 8. ஓகே, அடுத்தது 4 இன்ட்டு 0. இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர், இவ்வளவுதான் நம்மளுடைய ட்ரையாங்கிளோட ஏரியா. அப்ப 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னன்னா பிளஸ் 8, அப்ப 32. அப்ப 32 டிவைடட் பை 2. சோ நம்ம ஆன்சர்ன்றது 16. சோ நம்ம ஆன்சர் ஏரியானது 16 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு பார்ட்ன்றது 1 கிலோமீட்டர் கொடுத்ததுனால அப்படியே எழுதிக்கிட்டோம். ஒருவேளை ஒரு பார்ட்ன்றது 2 கிலோமீட்டர் கொடுத்தாங்கன்னா 16 இன்ட்டு 2 32 எழுதிக்க போறோம். 3 கொடுத்தா இன்ட்டு 3 நம்ம போட்டுக்க போறோம். அவ்வளவுதான். புரிஞ்சா? ஓகே, அப்ப ஆர்ஆர்பி என்டிபிசில கிராஜுவேட்ல சரியா கேட்கப்பட்ட முக்கியமான ஜாமெட்ரி கொஸ்டின் அவ்வளவுதான். நீங்க நல்லா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். முதல் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் கொஞ்சம் ஓரளவு மாடரேட்டா இருந்துச்சு. இது எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டினா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரியா? தட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 11, 13, 15, 17, 71 is m. Then find the integral part of the m. m ஓட integral partனா முழு எண் பகுதி என்ன? பாயிண்ட்ல வரப்போது முழுசா இருக்கிறத மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேள்வி. சரியா? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன்டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. சரி, இந்த n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12 எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸா இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல யூஸ் பண்ணணும். இதோட கண்டினியூஸா இருக்கா பாருங்க, 11, 13, 15, 17, 21. அப்ப அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு. கரெக்டா இல்லையா? டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கு, அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ல இருக்கு. சோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட டிஃபரன்ஸ் நமக்கு என்னது? 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்றது எனக்கு தேவை. என்னன்றது நமக்கு என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்ப இந்த இதுல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா n ஈக்குவல் டு l மைனஸ் a டிவைடட் பை d பிளஸ் 1. சரியா? l மைனஸ் ஏனா லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப 71 மைனஸ் 11 அப்பனா 110 60. சோ 60 டிவைடட் பை 2 பிளஸ் 1. சோ என்னோட n அப்படின்றது 31. 31 உடைய ஸ்கொயர் அப்படின்றது 961 மைனஸ் 1 அப்படின்றது 960 டிவைடட் பை 12. டிவைடட் பை 12. இப்ப இந்த 12 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 80. அப்ப 2 ரூட் 80. இந்த ரூட் 80னா ரூட் 81 போட்டா 9. அப்ப 9 விட கம்மியா வரணும். அப்ப 2 into 9 அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 18. சோ 18 விட கம்மியா வரணும். சரியா? அப்ப 18 விட கம்மியா இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் 17. அவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது the standard deviation of the 7 consecutive integral part. அப்ப அடுத்து வர்றது அப்படினாலே நம்ம இப்ப சொல்லியாச்சு. அப்ப standard deviation equal to difference into square root of n square minus 1 divided by 12. அப்ப டிஃபரன்ஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா டிஃபரன்ஸ்ன்றது நமக்கு என்னது? 1. அப்ப போட தேவையில்லை, 1 அப்படியே விட்டுலாம். n அப்படின்னா 7. அப்ப 7 எல்லாம் 49 மைனஸ் 1 48. அப்ப 48 டிவைடட் பை 12. இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் சால்வ் பண்ணோம்னா 4. இந்த 4 வெளியில எடுத்தோம்னா நம்மளோட ஆன்சர் அப்படின்றது 2. டைரக்ட் ஆன்சர். டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது find the mean deviation from mean. மீன்ல இருந்து எவ்வளவு டிவியேட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. ஃபாலோவிங் டேட்டா செட். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா செட்டோட மீன் வேல்யூன்றது தெரியணும். அதுல தான் மீன் டீவியேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சரியா? இப்போ மீன் கண்டுபிடிக்கலாமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமானா இல்ல, நம்ம டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நான் அசியூம் பண்ணிக்கிறேன் இது ஒரு அப்ராக்சிமேட்டா நான் அசியூம் பண்றது 50 நான் அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? 50ன்றது மீன். 50 இருந்து எவ்வளவு டிஃபரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பிளஸ் 8 அதிகமா இருக்கு. அடுத்தது பிளஸ் 15 அதிகமா இருக்கு. அடுத்தது மைனஸ் 8 கம்மியா இருக்கு. பிளஸ் 16 16 அதிகமா இருக்கு. மைனஸ் 1 பிளஸ் 9 அதிகமா இருக்கு. மைனஸ் 6 மைனஸ் 5 பிளஸ் 12 பிளஸ் 10. சரியா? இப்ப இதான் என்னுடைய டீவியேஷன். இப்ப இந்த டீவியேஷன்ல பிளஸ் மைனஸ்ல இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணி தூக்கிடலாம். சரியா? பிளஸ் 8 மைனஸ் 8 கேன்சல். வேற என்னெல்லாம் கேன்சல் ஆகலாம் நமக்கு? 6 11 12. அப்ப இந்த 3 அடிச்சு கொடுத்தோம்னா அந்த 12 கேன்சல். மீதி எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப 15 இங்க ஒரு 25 31 40 50. அப்ப பிளஸ் 50 டிவைடட் பை. சரியா? அப்ப 50ன்றது எனக்கு டீவியேஷன்ல கிடைக்குது. ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளவு போகும்னு தேவை. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 டிவைடட் பை 10. என்னோட மீன் வேல்யூன்றது அப்ப 55. இப்பதான் நம்ம மீன் வேல்யூ பாதி கடந்திருக்கோம். சரியா? இதுல இருந்து இப்ப எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு நான் பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஒரிஜினல் மீன் டீவியேஷன்.
நான் அசியூம் பண்ணி மீன்றது கண்டுபிடிச்சிட்டேன். மீன்ல இருந்து எவ்வளவு டிவியேட் ஆயிருக்கு நான் பார்க்க போறேன். இப்ப 55ல இருந்து எவ்வளவு டிவியேட் ஆயிருக்கு அப்படின்னா 3. இந்த இடத்துல மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறப்ப சிம்பிள் தேவை கிடையாது. ஏன்னா அவனே டீவியேஷன் தான் கேட்டிருக்கான். இப்ப நீங்க பிளஸ் மைனஸ் போட்டு வச்சுக்குவேன், டீவியேஷன் 0 தான் வரும். கரெக்டா? அவன் மீன் டீவியேஷன் கேட்கிறப்ப சிம்பிள் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அப்ப 3 அவ்வளவுதான். அடுத்தது பிளஸ் 10. அடுத்து எவ்வளவு கம்மியா இருக்கு, 8 5 13 பிளஸ் 13. அடுத்தது 11 பிளஸ் அடுத்து இங்க ஒரு 1 6 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 6 பிளஸ் 5 11 பிளஸ் 10 பிளஸ் 7 பிளஸ் 5. சரியா? டிவைடட் பை 10. அவ்வளவுதான். சரி, இதான் மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீன். ஓகேவா? அப்ப 10 இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 10 20 30 40 50 60. ஓகே, அடுத்தது 70. வேற நெக்ஸ்ட் 70 5 6 7 10 70. இது சால்வ் பண்ணா அப்படின்னா 80. அப்ப 80 டிவைடட் பை 10. என்னோட ஆன்சர் அப்படின்றது 8. அவ்வளவுதான். கிளியரா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட், மீன் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா இஸ் 35. அப்ப இதோட மீன்றது நான் கொடுத்துட்டேன் 35ன்னு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு கேள்வி. சரியா? சரி, ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒரு குரூப்டு டேட்டால மீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா இதோட மிட் வேல்யூ எடுப்போமா? இதோட மிட் வேல்யூன்றது நமக்கு என்னது 15. இதோட மிட் வேல்யூன்றது 25. இதோட மிட் வேல்யூ அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னா 35. இதோட மிட் வேல்யூன்றது 45. இதோட மிட் வேல்யூன்றது 55. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? ஏன்னா எல்லாத்தையும் எடுக்க முடியாது, மிட் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம். இப்ப மீன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 35. இப்ப 35ல இருந்து இது எவ்வளவு டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா -20. 35ல இருந்து டிவைட் ஆயிருக்கு -10. 35ல இருந்து டிவைட் ஆயிருக்கு 0 பிளஸ் 10 பிளஸ் 20. கரெக்டா? சரியா இல்லையா? இப்ப இது ரெண்டா மல்டிபிள் பண்ணுங்க, இது ரெண்டா மல்டிபிள் பண்ணுங்க, இது ரெண்டா மல்டிபிள் பண்ணுங்க, இது ரெண்டா மல்டிபிள் பண்ணுங்க, இது ரெண்டா மல்டிபிள் பண்ணுங்க. சரியா? இப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப 2 × 42 எவ்வளவு உனக்கு -840. அடுத்தது 10 × 26 -260. 0 கேன்சல், அவ்வளவுதான். பிளஸ் 460 பிளஸ் 20x ஈக்குவல் டு 0. ஏன்னா எனக்கு டிவியேட் ஆகாது, நான் மீன்ல இருந்தா நான் பார்த்திருக்கேன். சோ நான் டீவியேஷன் எடுக்கிறப்ப எனக்கு என்ன வரும், சம் பண்ணா 0ன்னு வரப்போகுது. அவ்வளவுதான். இப்ப எக்ஸ்ன்றது ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? இப்ப இந்த இடத்துல 800 1000 1100. 1100ல 400 போச்சு அப்படின்னா 600. சரியா? 700. 700ல 60 போச்சு அப்படின்னா 640. அப்ப 20x ஈக்குவல் டு 640. அப்ப x ஈக்குவல் டு 0 கேன்சல். அப்ப 32. சோ எக்ஸோட ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னது அப்ப 32. ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த டீவியேஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா. இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த 15 × 42 25 × 26 35 × 45 45 × 46 55 × x டிவைடட் பை இதோட எல்லா ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி போடணும். அதுல இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளஸ் எக்ஸ்ல இருக்கும் ஈக்குவல் டு 35. அப்படி போட்டு எக்ஸ நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது, what is the value of 7x plus 5y? the mean of the following data is 55. அப்ப இந்த following dataவோட மீன்றது 55ன்னு கொடுத்தாச்சு. சரியா? 7x plus 5y என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடம் பாருங்க, 19 23 23 plus 5 28. சரியா? அப்ப 28 plus x plus y ஈக்குவல் டு 64. அப்ப x plus y மட்டும் வேணும் அப்படின்னா 28 38 48 58 பிளஸ் அங்கிட்டு ஒரு 6. அப்ப 36. எக்ஸ் பிளஸ் ஒய் சம் பண்ணா 36. ஒரு டேட்டா கிடைச்சிச்சா? இப்ப டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, மீன் வேல்யூன்றது 55 கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. இப்ப இதோட மிட் வேல்யூன்றது நமக்கு எவ்வளவு 10. இதோட மிட் வேல்யூன்றது 30. இதோட மிட் வேல்யூன்றது 50. இதோட மிட் வேல்யூன்றது 70. இதோட மிட் வேல்யூன்றது 90. சரியா? இப்ப நான் ஒன்னொன்னா மல்டிபிள் பண்றதுக்கு பதிலா எவ்வளவு டிஃபரன்ஸ் டீவியேஷன் இருக்கு நான் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு சால்வ் பண்றது இன்னும் கொஞ்சம் ஈஸி. சரியா? அப்ப 55ல இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 45 -45 -25 -5 பிளஸ் 15 பிளஸ் நமக்கு எவ்வளவு 35. சரியா? சரி, ஓகே. இப்ப சால்வ் பண்ணலாமா? 45 × 4 அப்படின்னா 45 2 90. அப்ப 180 -180. 25 × 19 25 × 10 250.
250ல 25 போச்சுன்னா 225. அப்ப 250னா 450 475 மைனஸ் 475 மைனஸ் 5x பிளஸ் 15 into 5 75. அடுத்தது பிளஸ் 35y ஈக்குவல் டு 0. சரியா? இப்பதான் சொன்னோம் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x பிளஸ் y ல இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அவ்வளவுதான். சரியா? இப்ப இதெல்லாம் இருக்கு 35y மைனஸ் 5x. அதை மட்டும் நான் இங்கிட்ட வச்சுக்கிட்டேன். இப்ப நான் சால்வ் பண்றேன். 75 போச்சு அப்படின்னா மைனஸ் 400 அப்படின்னு வரும். அப்ப 400 500 580 அங்கிட்டு போச்சுன்னா 580. இப்ப இது எல்லாத்துலயும் 5 நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 7y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஓரஞ்சு 5 மறுபடியும் ஓரஞ்சு 5 ஆரஞ்சா 30. அப்ப 7x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 116. x பிளஸ் y ஈக்குவல் டு நமக்கு என்ன 36. இப்ப இதுல இருந்து டைரக்டா x y என்ன பண்ணிடலாம்? ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா x கேன்சல். அப்ப 8y ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 116 36 46 52. அப்ப 152. அப்ப y ஈக்குவல் டு ஓரட்ட 8 ரிமைனிங் 7 9 72. y ஈக்குவல் டு 19. அப்ப x பிளஸ் y 36. அப்ப y 19னா x ஓட வேல்யூ நமக்கு என்னது? 17. அப்ப x y நம்ம என்ன பண்ணியாச்சு? இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைச்ச போறோம். x ஓட வேல்யூன்றது 17, y ஓட வேல்யூன்றது 19. அப்ப 7 இன்ட்டு 17 பிளஸ் 5 இன்ட்டு 19. கரெக்டா? இப்ப 570 7 49 119. அப்ப 119 பிளஸ் 19 இன்ட்டு 5ன்றது 95. அப்ப 100 200. சரியா? 200 209 214. சோ நம்மளோட ஆன்சர் அப்படின்றது 214. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சா? சோ இந்த டீவியேஷன் எடுத்தா நீங்க நினைப்பீங்க டீவியேஷன் எடுத்தாலே கொஞ்சம் லேட் ஆகுது சார், இதை விட ஈஸியா இருக்கானா? நீங்க நார்மல் ப்ரொசீஜர் போடும்போது இன்னும் நமக்கு கஷ்டமா இருக்கும். இதை பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம டக்கு இதான 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 நம்ம எடுத்து எழுதிட்டு போய்கிட்டே இருப்போம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது கால்குலேட் த மீடியன். இதோட மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப மீடியனோட ஃபார்முலான்றது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி டோட்டல் ஃப்ரீக்வன்சின்றது கொடுத்தாச்சு 80. அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சலாமா? ஆட் பண்ணோம்னா 9 9 பிளஸ் 19 19 சரி 19 28. சரியா? 28 பிளஸ் 34 20 50 54 62. ஓகே, 80ல பாதி 80 டிவைடட் பை 2 அப்படின்னா நமக்கு 40. 40ன்றது நமக்கு என்னது? அப்ப n/2. இப்ப இந்த n/2 எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கா? அவ்வளவுதான். இதை மட்டும் நம்ம இப்ப கண்டுபிடிச்சாலே போதும் தானே. உட்காந்து ஒவ்வொரு குமுலேட்டிவா கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா n ஈக்குவல் என்னன்னு அவனே கொடுத்துட்டான். அப்ப இந்த கிளாஸ் தான் நமக்கு என்னது? இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் தான் நமக்கு என்னது? இதுக்கு பின்னாடி இருக்கிற கிளாஸ் நமக்கு என்னது? இதுக்கு அடுத்து வர கிளாஸ் தான் மீடியன் கிளாஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிறத குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? நம்ம இப்படி எழுதியிருப்போம் 9 28 62ன்னு எழுதியிருப்போம். இந்த இடத்துல இருக்கா? இதுக்கு அடுத்து வர்றதுன்றது மீடியன் கிளாஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவோம். அப்ப 62ன்றது மீடியன் கிளாஸ். ஓகே, அப்ப அதுல இருக்கிறது 30. சோ 30 பிளஸ் லோயர் பவுண்டரி போட்டாச்சா பிளஸ் n/n-2 n-2ன்றது 40. சரி, n/2ன்றது 40. 40 மைனஸ் 28 நமக்கு எவ்வளவு? அப்படின்னா 12 டிவைடட் பை குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நமக்கு எவ்வளவு? சரி, ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? அப்படின்னா 34 34 இன்ட்டு இதோடைய ஹைட் அப்படின்றது நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இங்க 30. அவ்வளவுதான். சரியா? இது வேற ரேஞ்சு, 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 வேற வேறையா இருக்கு. ஆனா எங்க இருக்கிறதா எடுக்கணும்? இந்த ரேஞ்ச்ல இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கணும். புரிஞ்சா? ஏன்னா அதான் மீடியன் கிளாஸ். ஓகேவா? நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ போடுறப்ப நம்ம சொல்லி இருந்திருப்பேன். சரியா? இப்ப ஃபார்முலா ஒன்ஸ் நான் எழுதி காட்டவா? மீடியன் ஈக்குவல் டு லோயர் பவுண்டரி பிளஸ் n/2 மைனஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி இன்டு ஹைட். லோயர் பவுண்டரின்றது மீடியன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய லோயர் பவுண்டரி, n/2ன்றது 40. அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல இருக்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது 28. மீடியன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியோட வேல்யூன்றது 34 இன்டு 30. சரியா? இப்ப இதை சால்வ் பண்ண அப்படின்னா 6 2 12 1 2 7 14 6 3 18. அப்ப 30 பிளஸ் 180 டிவைடட் பை 17. சோ அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணேன் அப்படின்னா இது 10 புள்ளியில தான் வரும். சோ 40 புள்ளியில தான் என்னோட ஆன்சர். சோ 40.59. அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? The marks scored by 100 students. 100 students ஓட மார்க் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன் are given by the following table. Find the mode of the
டேட்டா. அப்ப மோடு கண்டுபிடிக்கிறதுன்றது மீடியனை விட ரொம்ப ஈஸி. சரியா, மீடியன்றது கூட ஒரு ஸ்ட்ரக்சர் புதுசா படிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை விட ரொம்ப ஈஸி தான் மோடு. இப்ப இருக்கலையே இதுல எது ஹையஸ்ட் அப்பனா 30. இதான் எனக்கு F1, இது எனக்கு F0, இது எனக்கு F2. அவ்வளவுதான். சரியா, இதோட லோயர் பவுண்ட்ன்றது 55. சோ 55 பிளஸ் இது ரெண்டோட டிஃபரன்ஸ் அப்படின்றது 10 டிவைடட் பை 10 பிளஸ் இது ரெண்டோட டிஃபரன்ஸ்ன்றது 5 இன்ட்டு இதோட டிஃபரன்ஸ் அப்படின்றது இப்ப இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயத்த என்ன பண்ணணும் கவனிக்கணும். என்ன அப்படின்னா 35 to 44, 45 to 54. அப்ப இந்த இடத்துல இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. இது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் டைப். முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். சரியா, என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் டைப் வந்துச்சு அப்படின்னா 0.5 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்ப இதோட ரேஞ்ச்ன்றது 34.5ல இருந்து 43 சரி, ஒரு பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணணும், ஒரு பக்கம் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும், 44.5. அப்ப இதோட ரேஞ்ச்ன்றது 44.5ல இருந்து 54.5. இதோட ரேஞ்ச்ன்றது 54.5ல இருந்து 64.5. அப்ப இந்த இடத்துல லோயர் பவுண்ட்ன்றது நமக்கு என்னது 55 கிடையாது. ஆன்சர் என்ன அப்ப 54.5. கரெக்டா. இப்ப இதோட ஹைட் அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னா 10. அவ்வளவுதான். சரியா, இதோட ஹைட் நமக்கு என்னது அப்ப 10. இப்படிதான் நம்ம இப்ப என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும். புரிஞ்சா? இப்ப 54.5. இப்ப இதை சால்வ் பண்ணா 10 டிவைடட் பை 15 பிளஸ் 100 டிவைடட் பை 15 3 இந்த இடத்துல 20 20/3 அப்படின்னா நமக்கு என்னது 6.66 போய்கிட்டே இருக்குமா. நம்மளோட ஆன்சர் அப்படின்றது 54.5 6.66 அப்படின்னு போய்கிட்டே இருக்க போகுது. சரியா, இது அப்படியே போட்டோம். 6 + 5 1 ரிமைனிங் 1 10 11 1 ரிமைனிங் 1 அப்ப 6 61.67 நம்மளுடைய ஆன்சர். புரிஞ்சா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. The mode of the following data is 36. மோடுன்றது கொடுத்தாச்சு. Find the missing number. அப்ப இந்த நம்பர் என்னன்றது கேள்வி. frequency in it. சரியா, இதுல இருக்கிற frequency சொல்லியாச்சு. சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல இருக்கு மோடு என்ன பண்ண, இதுக்கு முன்னாடி இருக்கலே ஹையஸ்ட் வேல்யூ எங்க இருக்கோ அங்க இருந்து நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப எது ஹையஸ்ட் எனக்கு தெரியாது. 4 6 9 5 என் ஆப்ஷன்ல 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. நான் எதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணாலும் இந்த 9ன்றதா எனக்கு ஹையஸ்ட். அப்ப அது மட்டும் எனக்கு போதும். புரிஞ்சா? அப்ப அதோட வேல்யூன்றது நமக்கு என்னது F1, அதுக்கு முன்னாடி F0, அதுக்கப்புறம் இருக்கிறது F2. அப்ப அதை நான் X அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்ப நம்ம மோட் சால்வ் பண்ணிடலாமா? எல்லாமே இப்ப இன்க்ளூசிவ்ல தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? அதோட லோயர் பவுண்ட்ன்றது 30 பிளஸ் இது மைனஸ் இதா, அப்ப 9 - X டிவைடட் பை அகைன் 9 - X பிளஸ் இது மைனஸ் இது அப்படின்னா 4 இன்ட்டு ஹைட் எவ்வளவு நமக்கு 10. இந்த ஃபார்முலா சொல்லல போன சம்ல இது என்ன ஃபார்முலா அப்படின்னா மோட் ஈக்குவல் டு லோயர் பவுண்டரி பிளஸ் F1 - F0 divided by F1 - F0 plus F1 - F2 into height. இதுதான் அந்த ஃபார்முலா. சரியா, ஓகே. இப்ப இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப மோட் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்களா நமக்கு, என்னது 36. இது ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 36ன்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே. இப்ப இதை சால்வ் பண்ணி எழுதலாமா? 30 பிளஸ் 9 - X டிவைடட் பை 9 10 13 13 - X இன்ட்டு 10 ஈக்குவல் டு 36. சரியா, சரி, ஓகே. இப்ப நமக்கு 2 டைப் இருக்கு. ஒன்னு இதை உட்காந்து சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு ஆப்ஷன் வந்து எக்ஸ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்ப இது கிட்ட போச்சு அப்படின்னா 6. சோ 9 - X இன்ட்டு 10 டிவைடட் பை 13 - X ஈக்குவல் டு 6. சரியா, அப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன வேல்யூ போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சார்ட் அவுட் ஆகுது. இப்ப எக்ஸுக்கு பதிலா ஆப்ஷன் ஏ 3ன்னு போட்டேன் அப்படின்னா 9 - 3ன்றது 6, 13 - 3ன்றது 10. அப்ப 6 இன்ட்டு 10 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 6. அப்ப இது ரெண்டு கேன்சல், 6 ஈக்குவல் டு 6. சோ கரெக்ட். அப்ப எக்ஸோட வேல்யூன்றது நமக்கு என்ன வந்துருச்சு, அப்ப ஆப்ஷன் ஏல வந்துருச்சு 3. அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது the following frequency table is given, marks obtained by the 48 students in the class. ஓகே, கொடுத்தாச்சு. சரியா, என்ன கேட்டிருக்காங்க? with reference to the frequency table match the following of the statement. match the following வந்து கேட்டிருக்காங்க. value of the இது. ஓகே, இப்போ match the following இங்க பாருங்க என்னென்ன கொடுத்திருக்கு. மீன் கொடுத்திருக்கு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்திருக்கு, வேரியன்ஸ் கொடுத்திருக்கு. இதை மேட்ச் பண்ணணும். இதை மேட்ச் பண்றதுக்கு நீ உட்காந்து சம்ம சால்வ் பண்ணவே வேணாம், ரொம்ப ஈஸி.
சரியா? இப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் நல்லா பாத்துக்கணும். வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதர்வைஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணாதான் வேரியன்ஸ். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியா தான் இருக்க போகுது, அதை விட அதிகமா தான் எனக்கு என்ன இருக்குதுன்னா வேரியன்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. சரியா? இப்ப இந்த ஆப்ஷனை ஸ்கொயர் பண்ண 12 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும்? 144. எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. 10 ஸ்கொயர் பண்ணா 100 வரும். அப்ப இதுக்கு நியரஸ்டா இதானே இருக்கு. இப்ப 109 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 109 ஸ்கொயர் பண்ணா 118 புள்ளியில வருதா? அப்ப இத ஸ்கொயர் பண்ணா இது வருது. சரியா இல்லையா? அப்ப இத ஸ்கொயர் பண்ணா இது வருதுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் பண்ணாதான் வேரியன்ஸ்ன்றது வரும். சோ அப்ப இது ஈக்குவல். அவ்வளவுதான். சரியா? நான் உட்காந்து என்ன பண்ண தேவையில்ல, இப்ப சம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சோ 1க்கு நேரா 1, அடுத்தது 2க்கு நேரா 3, ஓகே, அடுத்தது 3க்கு நேரா 2. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சிம்பிள். புரிஞ்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, the mean and mode of the set 17.9 and 24. Find the median of the data using the empirical formula. empirical formula நமக்கு தெரியும் தானே? என்னது? mode plus 2 mean equal to 3 median. சரி, ஓகே. மோடோட வேல்யூ கொடுத்திருக்கானா? மோடோட வேல்யூன்றது இருக்கு. இந்த இருக்கா செகண்ட்ல 24.7. மீனோட வேல்யூன்றது கொடுத்திருக்கானா? இந்த இருக்கா 17.9 into 2 into 17.9. அடுத்தது பிளஸ் 3, சாரி, ஈக்குவல் டு 3 into நமக்கான கேள்வி மீடியனோட வேல்யூ என்னன்றது கேள்வி. சரியா? இப்ப இதை சால்வ் பண்ணிடலாமா? அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப 3 அப்படின்றது இருக்கா, இங்க 7 8 பிளஸ் 9. சோ இது எல்லாமே 3 ஆல மல்டிபிள் ஆகாது. 3 ஆல மல்டிபிள் ஆச்சுன்னா 3 காமனா வெளியில எடுத்து சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா மல்டிபிள் தான் பண்ணணும். சரியா? அப்ப 24.7. சரியா? இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணா 17 into 2 34. 1/2 18. அப்ப 35.8. அப்ப 35.8. அப்ப 7 8 சரி 8 7 15க்கு 5 ரிமைனிங் 1, 9 10க்கு 0 ரிமைனிங் 1, 5 6 60.5. சோ 60.5 டிவைடட் பை 2 போட்டா அப்படின்னா 20.1 1 பாயிண்ட்ல வரும். சோ என்னோட ஆன்சர் 20.2. சரியா? 60.5 டிவைடட் பை 3ன்னு போட்டா அப்படின்னா 20.133 6 3 18. சோ 20.2 நம்மளுடைய ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து, if the mode of the data exceeds its mean, then the mode exceeds the mean. ஆல்ரெடி நம்மளோட ரிவிஷன் கிளாஸ்ல நான் சொல்லி இருந்திருப்பேன். சரியா? மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் mode, mean, median. ஓகே, mode, mean, median. சரியா? இப்ப இதுல இருந்து இது கொடுத்து இது கேட்டாங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்க்கு வரமா? சோ இதோட ஆன்சர்ன்றது given divided by 2 போடணும். சரியா? ஓகே. ரெண்டாவதா இதுல இருந்து இது கொடுத்திருக்காங்க, இதுல இருந்து இது கேக்குறாங்க அப்படின்னா divided by 3 அப்படின்றது நம்ம போடணும். ரெண்டாவது பாயிண்ட். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் மூணாவது பாயிண்ட் தான் இங்க கொடுத்திருக்க கூடியது. எது ரெண்டு கொடுத்திருக்காங்க பாப்போமா? மோடுக்கும் மீனுக்கும் கொடுத்திருக்காங்க. அதாவது இதுல இருந்து இது கொடுத்துட்டு இதுல இருந்து இது கேட்பாங்க. சரியா? ரெண்டாவது கொடுத்துட்டு மூணாவது கேட்டாங்க அப்படின்னா இன்டு 2/3. அவ்வளவுதான், டைரக்ட் ஆன்சர். சரியா? நல்லா கவனிச்சுக்கிறீங்களா? மோட் மீடியன் கொடுத்துட்டு கிவன் என்ன கேக்குறாங்கன்னா மீடியன் மோடு கேக்குறாங்க. சரியா? எதெல்லாம் கிவனோ அதெல்லாம் ஒரு மார்க் பண்ணி வச்சிடலாமா? இது கிவன். ஓகேவா? இந்த கிவன் கொடுத்துட்டு இது கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி இது கிவன், இந்த கிவன் கொடுத்துட்டு இது கேட்பாங்க. அதே மாதிரி இது கிவன், இந்த கிவன் கொடுத்துட்டு இது கேட்பாங்க. சரியா? அப்படி கொடுத்தாங்கன்னா கரஸ்பாண்டிங்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் சால்வ் பண்ணா போதும். இப்ப இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? மோட் கொடுத்துட்டு மோட் மீனோட டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு மோடுக்கும் மீடியனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டா இல்லையா? இது ரெண்டுக்கும் கொடுத்துட்டு இது ரெண்டுக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு என்னது? 26.7. சோ நம்மளோட ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னது? 26.7 இன்டு 2/3. இவ்வளவுதான், டைரக்டா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். எது எது கொடுத்து எதை கேட்கறாங்கன்ற ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டைரக்டா சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்ப 3ஆல சால்வ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 24 அகைன் 2 9. சரியா? அப்ப 8 2 16 9 18. அப்ப 17.8 நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் சி. சரி, இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்.
கடகடன் எது கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு போதுமான அளவு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது the median of the data. அகைன் பாருங்க, அதே மாதிரி the median of the data is less than the mode. அப்ப மோடுக்கும் மீடியனுக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3. அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அடுத்தது then the median of the data exceeds the mean. அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்ன்றது கேட்டிருக்காங்க. கரெக்டா இல்லையா? median of the data exceeds the mean. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ ரெண்டாவது பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட்க்கு வந்துட்டா டிவைடட் பை 2 அவ்வளவுதான் ஆன்சர். சோ இது டிவைடட் பை 2. சோ நம்மளோட ஆன்சர் அப்படின்றது 3 2 6 ரிமைனிங் 1 7 2 14. சரியா? சரி, ஆமா 7 8 2 16 8 2 16 ரிமைனிங் 1 8 2 16 ரிமைனிங் 1 7 2 16 38.87. அவ்வளவுதான். எது கேட்டிருக்குன்னு தெரிஞ்சால டக்குன்னு என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். the marks obtained by the 12 students out of 50. ஓகே, கொடுத்தாச்சு. மீடியன் ஆஃப் த மார்க். சரியா? மொத்தம் 12 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துறாங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 12. மீடியன் வேணும்னா முதல்ல அவங்களை அசெண்டிங் ஆர்டர்ல அடுக்கணும். சரியா? n நம்பர்ஸ் அப்படின்றது ஈவன் அப்படின்னா 12 டிவைடட் பை 2னா 6. சரி, 12 டிவைடட் பை 2 அப்படின்னா 6. அப்ப 6th டேர்ம் பிளஸ் 7th டேர்ம் டிவைடட் பை 2 தான் நமக்கான மீடியன். சரியா? இப்ப 6th டேர்ம் மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். உட்காந்து எல்லாத்தையும் என்ன பண்ண தேவையில்ல, அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். சரியா? இப்ப இருக்கிறதுலே லோயஸ்ட் எங்க இருக்கு, இந்த 10ல 10ல இருக்கிறதா. அப்ப 1 1 இருக்கா? சோ 15 இதான் லோயஸ்ட். அடுத்தது 16 வேற எதுனா இருக்கா? இல்ல. அடுத்தது 20. ஓகேவா? நெக்ஸ்ட் 20க்கு அப்புறம் 23. நெக்ஸ்ட் 23க்கு அப்புறம் 24. வேற 24 இருக்கா? அடுத்தது 25 26. இப்ப நான் என்றேன் 1 2 3 4 5. 6வது டேட்டா 25, 7வது டேட்டாவும் 25. அப்ப 25 பிளஸ் 25 டிவைடட் பை 2 தான். சோ என்னோட ஆன்சர் அப்படின்றது 25. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? நெக்ஸ்ட் the median of the following frequency distribution. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இதுல மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். சரியா? மீடியன் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல நான் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். சரியா? இப்ப இந்த இடத்துல டேபிள் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? ஓகே, அப்ப 8 10 11 யாரெல்லாம் இருக்காங்க? 8 10 11 16 20 25 15 9 6. இதுதான் அவங்களுடைய நம்பர்ஸ் கவுண்ட். சரியா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா மொத்தம் எத்தனை பேர்ன்றது தெரிஞ்சிட போகுது. கரெக்டா? அப்ப 10 20 30 40 50 60 70 80. சரி, இப்ப இதுல 80 பேர் இருக்காங்களா? 80 வேற எதெல்லாம் சால்வ் பண்ணலாம்? 80 89 90. ஓகேவா? 90 100 112 பிளஸ் 8 120. அப்ப n ஈக்குவல் டு 120. கரெக்டா? அப்ப மீடியன் வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? இதுல பாதி அவன் யாரு? 16th இருக்கிறவனும் பிளஸ் 61th இருக்கிறவனும் அவனோட வேல்யூ டிவைடட் பை 2 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்ப இந்த இடத்துல 60வது யாரா இருப்பான் அப்படின்றத கேள்வி. இது என்னன்னா ஒண்ணு இல்ல, 1 மார்க் எடுத்தவன் 8 பேர் இருக்கான். அதுக்கப்புறம் 2 மார்க் எடுத்தவன் 10 பேர் இருக்கான். அப்ப 18 பேர் ஆயிட்டானா? சரியா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நான் சால்வ் பண்ணும்போது 60வது யாரு இருக்க போறேன், அவனோட மார்க் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சா போதும். சரியா? அப்ப 8 பிளஸ் 10 18 28 29 38 45 45 65. அப்ப இது 45 இருக்கு, இது 65 இருக்கு. அப்ப 45வது ஆளு 4 மார்க் எடுத்திருக்கான். அப்ப 46வது ஆள்ல இருந்து 65வது ஆள் வரைக்கும் அவ எடுத்த மார்க்ன்றது 5 தானே. அப்ப 60வது ஆள் எடுத்த மார்க்கும் 5 தானே. 61வது ஆள் எடுத்த மார்க்கும் 5 தானே. அப்ப 5 பிளஸ் 5 டிவைடட் பை 2 நம்மளோட ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னது? 5. இன்னொரு முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்மளோட எக்ஸாம்ஸ்ல நிறைய பேர் போட மாட்டீங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் the mean of the following data is 41, then the value of the x is. சரியா? இப்ப இந்த சம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இந்த சம் ஹோம்வொர்க் சம்மா வச்சுக்கிட்டு இதோட ஆன்சர் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து what is the mean of the following data? இந்த given data கொடுத்துட்டு இதோட மீன் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது 2 மல்டிபிள், இது 2 மல்டிபிள், இது 2 மல்டிபிள், இது 2 மல்டிபிள், இது 2 மல்டிபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ ஈக்குவல் டு போட்டா மீன் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? கிளியரா? நம்ம டீவியேஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். முதல்ல எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கலாமா? 57 சரி 50 70 சரி 50 70 80. ஓகேவா? 90 90 பிளஸ் 1 180 190
190 அப்படின்னா அடுத்தது 280 285. அப்ப மொத்தமா இருக்கிறவங்க 285 பேர். சரியா? ஓகே, இப்ப டீவியேஷன் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். என்னோட மீன் வேல்யூன்றது நான் 50 அசியூம் பண்ணிக்கிறேன். 50 ஓகேவா? இதை விட எவ்வளவு அதிகமா இருக்கு, பிளஸோ மைனஸ்ல வரப்போகுது. கரெக்டா? இப்ப 50னா 50 தாண்டி இது எவ்வளவு அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்னு பாப்போமா? கம்மியா இருக்கு, 11 இருக்கா? சோ எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 39. சோ -39. அடுத்து நெக்ஸ்ட் இதுல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 16 கம்மியா இருக்கா? 30 40 50 16 கம்மியா இருக்கு. இது கூட இருக்கு +1. இங்க இருந்து இங்க +12. அடுத்தது இங்க இருந்து இங்க +48. சரியா? இப்ப இதோட டீவியேஷன் பார்த்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரக்ட் ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். சரியா? இப்ப 57 × 39. அப்ப 57 × 39. நான் 40ஆல மல்டிபிள் பண்ணிட்டு -57 போட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சு. சரியா? ஒண்ணு நான் இப்படி ஈஸியா என்ன பண்ணிடணும், சால்வ் பண்ணிடணும். சரியா? 7 நாங்க 28 கெட்டு ரிமைனிங் 2 5 20 22 -57 அப்படின்னா 80ல 50 போச்சுன்னா 30. சரியா? அப்ப 27னா 2227 சாரி 2223. கரெக்டா? அப்ப 70 80. சோ என்னோட ஆன்சர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் -2223. அடுத்தது 16 × 23. 16 × 2 அப்படின்னா 320. 16 × 2 நமக்கு என்னது 320. 16 × 3 அப்படின்னா 48. அப்ப 348 -348. கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்தது +95. அடுத்து நெக்ஸ்ட் 12 × 14. 12 × 14 நடுவுல இருக்கா? 13 இருக்கா? 13 +1 13 -1. அப்ப 13 ஸ்கொயர் 169. அப்ப +1 -1 அப்படின்னா 168. கரெக்டா? அடுத்தது 96 × 48. இந்த 96ன்றது 48ஓட மல்டிபிள் தானே. சோ 48 இன்ட்டு இந்த 96 எப்படி எழுதிக்கலாம்? 48 × 2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அப்ப 48ஓட ஸ்கொயர்ன்றது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 2 கம்மியா இருக்கா? அப்ப 25ல 23. 23 2 ஸ்கொயர்னா 04 × 2 48ஓட ஸ்கொயர். அப்ப இதை மல்டிபிள் பண்ணா 4 2 8 0 2 6 2 2 4. சோ இதோட டீவியேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான டைரக்ட் ஆன்சர்ன்றது ஈஸியா கிடைச்சிரும். சரியா? இப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகுது, எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்ட சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? பெரிய 2 நம்பர் என்ன பண்ணிடலாம்? சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 4 6 0 8 2 2 2 3. சரியா? அப்ப இது 5, இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 1 8 3 2. சரியா? அடுத்து வேற எதாவது சப்ட்ராக்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? அடுத்தோட வேல்யூ என்னன்னா 348. 320 + 48 னா சாரி 368. அப்ப இந்த இடத்துல 6 அப்படின்றது வரும். 368. சோ -368. கரெக்டா? சோ இத சால்வ் பண்ணா 7 இங்க 1. அப்ப இங்க 7 இங்க 1 இங்க 0 இங்க 2. 2017 கிடைச்சிருச்சு. அடுத்து மீதி இந்த 2 தான் இருக்கு. சரியா? இது ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. சோ ஆட் தான் பண்ண போறோம். 168ஓட 100 ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவுனா 268. 95 ஆட் பண்ணா 5 கழிச்சுக்கோ, அவ்வளவுதான். 268 இல்லாம 263. அப்ப 263. அப்ப 10க்கு 0 மீதி 1 6 7 8. அப்ப 2 2 8 0. அப்ப இது எனக்கு எக்ஸ்ட்ராவா பிளஸ்ல வரக்கூடிய ஒரு வேல்யூ. கரெக்டா? அப்ப 50ன்ற டீவியேஷன் எடுத்த தாண்டி அதை தாண்டி வரக்கூடாதா இந்த 2280 டிவைடட் பை மொத்த நம்பர் நமக்கு எவ்வளவு 285. சரியா? இப்ப இதால டிவைட் பண்ணோம். இன்டு 10 போட்டா நமக்கு என்ன வந்துடும்? 2850 வரும். அப்ப 10 விட கம்மியா தான் பார்க்கணும், 50 விட அதிகமாக பார்க்கணும். சோ நம்மளோட ஆன்சர் 58. அவ்வளவுதான். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா what is the value of 9x plus 7y if the mean of the following distribution is 50? இதோட மீன் வேல்யூன்றது 50 ன்னு கொடுத்தாச்சு. 7x plus i 9x plus 7y என்னன்னு கேள்வி. x plus y மொத்த வேல்யூன்றது 52 ன்னு கொடுத்தாச்சு. சோ x plus y என்னன்னு கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி டிட்டோவா இருக்கிற சம் ஒன்னு நம்ம உள்ள பார்த்தோம். கரெக்ட்டா இல்லையா? சோ இந்த சம்ம ஹோம்வொர்க்கா வச்சுக்கிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு NTPC கிராஜுவேட்ல கேட்கப்பட்ட NTPC கிராஜுவேட் 2025ல கேட்கப்பட்ட ஜியோமெட்ரி மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா क्वेश्चंसும் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட எல்லா டாபிக்குமே கவர் பண்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. சரிங்களா? ஜியோமெட்ரில போதுமான அளவு அப்படின்றது இருந்துச்சு. இந்த வீடியோ ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கணும் அப்படின்னா மறக்காம டாப் வைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு
எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.